அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ்லி சதுரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஜித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. ஸோ நம்ம ப்ளூ புக்குடைய முதல் வால்யூமுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் இந்த எபிசோடு ஒரு மெகா எபிசோடு, ஃபைனல் இதுவாக இருக்க போகுது. ஃபைனல் வீடியோ ஆஃப் வால்யூம் 1. சரிங்களா? முதல் புக்கோடைய ஃபைனல் வீடியோ இன்ஷா அல்லாஹ் இன்றைக்காக தான் இருக்கும். நாம் இந்த செஷனில் லாஸ்ட்டாக இருக்கிற 3 லெசனையுமே நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா 3 லெசனுமே கிட்டத்தட்ட ஒரு இவ்வளோ நாள் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதனுடைய கலவைன்னு தான் சொல்லணும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் 20வது லெசன் வரைக்கும் என்ன பார்த்தீங்களோ ஆரம்பத்துலேருந்து, லைக் ஷிபுஹு ஜும்லா, ஹாதானா எதுக்கு போட்டு பேசுவோம், ஹாதிஹி எதுக்கு போட்டு பேசுவோம், ஹாதிஹி போட்டால் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்மு என்னவாக இருக்கும், ஒரு இஸ்மு தமீரோடு சேருதுன்னா எப்படி இருக்கும், ஒரு தர்ஃபு தமீரோடு சேருதுன்னா எப்படி இருக்கும், அதே போல் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த அந்த எண்ணிக்கை, முதாஃப் இலைஹி, அப்புறம் அந்த இடையில நம்ம நிறைய சர்ஃபு பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் என்னென்ன நீங்கள் 20வது லெசன் வரைக்கும் என்னென்ன தர்கீபு பார்த்தீங்களோ, என்ன மாதிரியான வாக்கியங்களை நீங்கள் பார்த்தீங்களோ, அது எல்லாமே ஒட்டு மொத்தமாக சேர்த்து தான் அடுத்து வரக்கூடிய 3 பாடத்துலையும் தந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களாம்மா? ஸோ ஃபர்ஸ்ட்டு 21வது பாடத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். போன வாரம் நான் உங்களுக்கு கொஷின் கொடுத்துருப்பேன். அதுக்கான ஆன்சர் இன்ஷா அல்லாஹ் இந்த செஷனோட லாஸ்ட்டில் டிஸ்ப்ளே பண்ணுவேன். சரிங்களாம்மா? ப்ளஸ் நோட்ஸுமே இந்த செஷனுடைய லாஸ்ட்டில் நான் டிஸ்ப்ளே பண்ணுவேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இந்த புக்கோடைய லாஸ்ட்டு கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுதான் 21வது பாடம். ஸோ இப்போ நான் அந்த ஹெட்டிங் வாசிக்கிறேன் பாருங்கள். 21 அத்தர்சுல் ஹாதி வல் இஷ்ரூன. சரிங்களா? அத்தர்சுல் ஹாதி வல் இஷ்ரூன 21வது பாடம். அதாவது 20 அப்படிங்கிறதுக்கு இஷ்ரூன அப்படிங்கிறது வார்த்தை. அப்போ 21னா ஹாதி வல் இஷ்ரூன. சரிங்களா? இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் அரபிக்கில் பார்த்தீங்கன்னா நம்பர் பெருசாக அந்த வார்த்தைகளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், அதிகமாகிட்டே போகும். சரிங்களா? இன்ஷால்லா நம்ம அதை தனியாகவே பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட். கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மதுரசதி, என்னுடைய மதர்சா, என்னுடைய ஸ்கூல். அதாவது மை ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேச சொன்னாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க பேசியிருக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் கீழே தந்திருக்கிறாங்க. எல்லாமே இதில் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான், தெரிஞ்ச தர்கீப் தான். சரிங்களா? ஜஸ்ட்டு நம்ம அதை கரெக்டாக ஹரக்கட்ஸ் போட்டு வாசித்து பொருள் வைக்க போகிறோம். ப்ளஸ் அது எப்படி அப்படி வந்திருக்கு எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஓகேவா? வாசிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஹாதிஹி மதுரசதி, இது என்னுடைய மதர்சா. ஸோ ஹாதிஹிங்கிறது ஒரு பெண்பால் இஸ்மை சுட்டி காட்டுறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. மதுரசத்துன் அப்படிங்கிறது ஒரு பெண்பால் இஸ்மு தான், அதனால் ஹாதிஹி பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? ஹிய கரீபத்துன் மினல் மஸ்ஜிதி. ஹிய கரீபத்துன், இது அருகாமையில் இருக்கிறது. மினல் மஸ்ஜிதி, அதாவது மஸ்ஜிதிலிருந்து பக்கத்தில் இருக்கிறது. கரீபத்துன் அப்படின்னா பக்கம், கரீபுன் அப்படின்னா பக்கம். ஏன் கரீபத்துன்னு போட்டிருக்காங்க? ஏன்னா அவங்களுடைய முபுத்ததா ஒரு பெண்பால். அப்போ ஹபரும் எப்படி தான் இருக்கணும்? ஒரு வார்த்தையாக இருந்துச்சுன்னா அதுவும் பெண்பாலாக தான் இருக்கணும். அதனால் ஹிய கரீபுன் அப்படின்னு போடாமல் ஹிய கரீபத்துன், அது அருகாமையில் இருக்கிறது. மினல் மஸ்ஜிதி, மஸ்ஜிதிலிருந்து பக்கத்தில் அது இருக்கிறது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஹிய மதுரசத்துன் கபீரத்துன்.
அது பெரிய மதர்சா. அது மதர்சாவை பற்றி தான் பேசுகிறாங்க, அதனால் எல்லாமே பெண்பாலாக தான் பயன்படுத்தியிருக்காங்க. புரியுதா? ஹிய மதரசத்துன் கபீரத்துன், அது ஒரு பெரிய மதர்சா. லஹா, இப்போ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. லஹா, அதிலே சலாசத்து அபுவாபின், 3 கதவுகள் இருக்கிறது. அதற்கு 3 கதவுகள் இருக்கிறது. அபுவாபுஹா, அதனுடைய கதவுகள் மஃப்தூஹத்துன் அல் ஆன, தற்போது அது திறந்திருக்கிறது. சரிங்களா? அபுவாபுஹா, அதனுடைய கதவுகள், மஃப்தூஹத்துன் எல்லாமே பெண்பால்லே இருக்குது. சரிங்களா? கவனிங்க, அதை எல்லாமே பெண்பால்லே இருக்குது. ரைட்டா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபில் மதுரசதி, மதரசாவில், ஃபுசூலுன் அப்படின்னா என்ன? வகுப்பறைகள். ஃபஸ்லு அப்படின்னா ஒரு வகுப்பறை, ஒரே ஒரு கிளாஸு. ஃபஸ்லுனுடைய பன்மை ஃபுசூலுன். சரிங்களா? கசீரத்துன், சரிங்களா? மதர்சாவில் நிறைய வகுப்பறைகள் இருக்கிறது. சரிங்களா? இப்போ ஃபுசூலுன் அப்படிங்கிறது ஒரு பன்மையான வார்த்தை. பன்மை தான், ஆனால் என்ன? அக்ரிணை பன்மை. அக்ரிணை ஜம்மு பன்மை. ஆமாவா? இருமை பன்மையாது. ஃபுசூலுங்கிறது இருமை பன்மையா? இல்லை, ஜம்மு பன்மை. அக்ரிணை ஜம்மு பன்மை. ஆமாவா? ஒரு அக்ரிணை ஜம்மு பன்மை வந்துச்சுன்னா அதுக்காக நம்ம ஒரு நாத்தை பயன்படுத்துகிறதா இருந்தாலும், அதை சுட்டி காமிச்சு நீங்கள் பேசுகிறதா இருந்தாலும், பெண்பாலிஸ்முக்கு பயன்படுத்துகிற ஹாதிஹியோ தில்கவோ தான் பயன்படுத்தணும். அதே போல் அதுக்கு வரக்கூடிய நாத்து பெண்பாலாக தான் இருக்கணும், ஒருமையில் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் படித்தோம், ஞாபகம் இருக்கா? அதை தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஃபில் மதுரசதி, மதர்சாவில், ஃபுசூலுன் கசீரத்துன், ஃபுசூலுன் வகுப்பறைகள், கசீரத்துன் நிறைய வகுப்பறைகள் இருக்கிறது. ஃபுசூலுன் அப்படிங்கிறது முபுத்ததா முஅக்கர், கசீரத்துன் அப்படிங்கிறது நாத்து, ஃபுசூலுன் அப்படிங்கிறது ஜம்மு பன்மை அக்ரிணையாக இருக்கிறதுனால அதுக்காக வர்ணிக்க வந்த ஒரு வார்த்தை தான் நாத்துன்னு சொல்லுவாங்க. இங்கே நாத்தா கசீரத்துன் வந்திருக்குது. இது ஏன் பெண்பாலாக இருக்குது? அக்ரிணை பன்மையை நம்ம பெண்பாலாக பயன்படுத்துவோம். சரியா? அதுக்கு நீங்கள் நாத்து பயன்படுத்துகிறீங்கன்னா அது ஒருமையில் தான் இருக்கணும், பெண்பாலாக தான் இருக்கணும். சரியா? புரியுதாம்மா? அடுத்து பாருங்கள். ஹாதா ஃபசுலுனா, இது எங்களுடைய வகுப்பறை. ரைட்டா? ஹாதா ஃபசுலுனா, இது எங்களுடைய வகுப்பறை. ஃபசுலையும் நாவையும் தமீரான நாவையும் இணைச்சிருக்காங்க. ஆமாவா? நம்மளுக்கு தெரியும், ஒரு இஸ்மையும் தமீரையும் இணைக்கும் போது எப்படி இணைக்கணும், எப்படி பொருள் வைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரைட்? ஹாதா ஃபஸ்லுனா, இது என்னுடைய வகுப்பறை, எங்களுடைய வகுப்பறை. ரைட்டா? இன்னும் என்ன சொல்கிறாங்க? வஹுவ, இன்னும் அது, ஃபசுலுன் வாசி உன், இன்னும் அது எப்படிப்பட்டது? விசாலமான வகுப்பறை. எப்படியான வகுப்பறையாது? வாசியுன், வாசியுன்னா விசாலமான வகுப்பறை. மனுவுத்து நாத்து தான் இங்கேயும் பயன்படுத்தியிருக்காங்க. சரியாம்மா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபீஹி, அதிலே, நாஃபிததானி கபீரதானி, அதிலே 2 பெரிய ஜன்னல்கள் இருக்கிறது. ஸோ இது இருமை பன்மை தான். நாஃபிதுன் அப்படிங்கிறதும் அக்ரிணை தான், ஆனால் இருமை பன்மை. அப்போ அதுக்காக நீங்கள் சேர்க்குற நாத்தும் எப்படி தான் இருக்கணும்? இருமையில் தான் இருக்கணும். பன்மையாக இருந்தால் தான் ஒருமையில் இருக்கணும், பெண்பாலாக இருக்கணும். ஆனால் இருமையாக இருக்குது, ஒரு அக்ரிணையான ஒரு இஸ்மை இருமை பன்மையில் பயன்படுத்துகிறீங்கன்னா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நாத்தும் எப்படி தான் இருக்கணும்? இருமையில் தான் இருக்கணும். அதனால தான் கபீர தானி அப்படின்னு கபீருன்னையும் மாற்றிட்டாங்க. ஆமாவா? நாஃபிதத்துன், அது ஒரு பெண்பால் இஸ்மு. அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு நாத்து போடுறீங்கன்னா கபீரத்துன்னு போடணும். நாஃபிததானின்னு போட்டிங்கன்னா கபீரத்துன்னையும் கபீரதானி அப்படின்னு மாற்றணும். ரைட்டா? புரியுதாம்மா? ஜம்மு பன்மையா அக்ரிணையில் ஜம்மு பன்மை வர்றதுக்கும் அதே அக்ரிணையில் இருமை பன்மை வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரியா? ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணணும்.
ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். வஃபீஹி இன்னும் அதிலே மகாதிபு வ கராசியு என்னது இது? இது ஜம்மு பன்மை. ரைட்டா? மக்தபுன் அப்படிங்கிறதுக்கான ஜம்மு தான் மகாதிபு, குர்சியுனுக்கான ஜம்மு பன்மை தான் கராசியு. சரியா? இன்னும் அதிலே என்ன இருக்குதான்? டேபிள்ஸும் மேஜைகளும் நாற்காலிகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். வஃபீஹி இன்னும் அதிலே சப்பூரத்துன் கபீரத்துன் பெரிய கரும்பலகை இருக்கிறது, பிளாக் போர்டு. சரிங்களா? இன்னும் அதிலே கரும்பலகைகள் இருக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபீஹி ஃபஸ்ட்டில் வருது. அப்படின்னா என்ன? ஹபர் ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு, முபுத்ததா பின்னாடி போயிடுச்சு. ரைட்டா? ஹபர் முகத்தம், முபுத்ததா முஅக்கர் அப்படிங்கிற தர்கீபில் தான் கிட்டத்தட்ட இந்த சென்டென்ஸ் எல்லாமே வருது. ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹாதா மக்தபு, இந்த அடுத்து ஒரு மேஜையை காமிச்சு சொல்கிறாங்க. ஹாதா மக்தபுல் முதர்ரிசி, இது ஒரு ஆசிரியருடைய மேஜை. வ தாக்க குர்சியுஹு, இன்னும் அது அவருடைய நாற்காலி. நம்ம இது நாள் வரைக்கும் ஜாலிக்க பார்த்துருப்போம், ஜாக்க பார்த்துருக்க மாட்டோம். ஜாலிக்கவும் ஜாக்கவும் ஒன்று தான். சரிங்களாம்மா? ரொம்ப ரேர் கேஸில் நம்ம ஜாக்க அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. மோஸ்ட்லி ஜாலிக்க தான் குரான்லேயுமே நம்ம பார்த்துருக்கோம். ஜாலிக்க தான் பெரும்பாலும் பயன்படுத்தியிருப்பாங்க சுட்டி காமிச்சு பேசுகிறதுக்கு. ஆனால் இந்த ஜாக்கவும் ஜாலிக்கவும் ஒன்று தான். சரியா? அது ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கங்க. இது ஆசிரியருடைய மேஜை, இன்னும் அது அவருடைய நாற்காலி. சரியா? வ தில்க மகாதீபு துல்லாபி, இன்னும் அது மாணவர்களுடைய மேஜைகள். வ கராசியுஹும், இன்னும் அது அவர்களுடைய நாற்காலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். மக்தபுல் முதர்ரிசி அப்படின்னா என்ன? ஆசிரியருடைய மேஜை கபீருன் பெரியது. வ மகாதிபு துல்லாபி, இன்னும் மாணவர்களுடைய மேஜைகள் சகீரத்துன் சிறியது. மக்தபு அதாவது ஆசிரியருடைய மேஜையை சொல்லும்போது கபீருனுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அதே பாருங்க, மாணவர்களுடைய மேஜைகள் அப்படின்றத சொல்லும்போது சகீரத்துன் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஏன்னு தெரியுதா? மக்தபு அப்படிங்கிறது ஒருமை, அக்ரிணை தான், ஆனால் ஒருமை தான். ஸோ அதனால் அதை நீங்கள் வர்ணிக்கும்போது நார்மலாக கபீருன்னு போட்டால் போதும். ஏன்னா அது ஒரு ஆண்பாலிஸ்மு, கபீருன்னு போட்டால் போதும் ஒருமையில். ஆனால் அதே மகாதிபு அப்படின்னு வரும்போது அதை நீங்கள் வர்ணிக்கிறதா இருந்தால், அதுக்கு நீங்கள் நாற்று போடுறதா இருந்தால் எப்படி போடணும்? அது மகாதிபு அப்படிங்கிறது அக்ரிணை பன்மை, ஜம்மு பன்மை. ஆமாவா? அப்போ அதை நீங்கள் வர்ணிக்கிறதா இருந்தால் என்ன போட்டு வர்ணிக்கணும்? ஒருமையில் தான் இருக்கணும். அந்த வார்த்தை பெண்பாலிஸ்மாக இருக்கணும். அதனால தான் சகீரத்துன் அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க. புரியுதாம்மா? இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். சரிங்களா? ஸோ நிதானமாக நிறுத்தி ஒவ்வொரு சென்டென்ஸாக வாசித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். ரைட்டா? ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு பேராவை பாருங்கள். ஃபீ ஃபஸ்லினா, எங்களுடைய வகுப்பறையில் அஷரத்து துல்லாபின் 10 மாணவர்கள் இருந்தார்கள். எங்களுடைய வகுப்பறையில் 10 மாணவர்கள் இருந்தார்கள். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? வஹும், இன்னும் அவர்கள் மிம்பிலாதில் முஹ்தலிஃபத்தின் அப்படின்னா என்ன? வெவ்வேறு ஊர்களிலிருந்து வந்தவர்கள். இன்னும் அவர்கள் வேறு வேறு ஊர்லேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் எந்த ஊர்லேருந்து வந்தாங்க அப்படிங்கிறத தான் அடுத்து சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள். ஹாதா முஹம்மதுன், இது முஹம்மத். வஹுவ, இன்னும் அவன் மினல் யாபானி, இங்கேருந்து ஜப்பானிலிருந்து வந்திருக்கிறான். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். வஹாதா ஹாலிதுன், இன்னும் இது ஹாலித்.
வஹுவ இன்னும் அவன் மினசீனி சைனாவிலிருந்து வந்திருந்தான். சரியா? நெக்ஸ்ட்டு வஹாதா அஹமது இன்னும் இது அஹமத். வஹுவ மினல் ஹிந்தி இன்னும் அவன் இந்தியாவிலிருந்து வந்தவன். சரியா? ஸோ இங்கே அஹமது அப்படிங்கிற அந்த இதை பாருங்கள், அஹமதுன்னு இல்லை அஹமதுன்னு இருக்குது. ஏன்? ஏன்னா அது விதிவிலக்கு. பெரும்பாலும் ஒரு பெண்ணுடைய பெயர் தான் தன்வீன இல்லாமல் இருக்கும். ஆமாவா? தம்மத்தைன் இல்லாமல் ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அது பெண்ணுடைய பெயர் தான். ஆயிஷத்து, ஹதீஜத்து, ஜைனபு அப்படின்னு வரும். ஆமாவா? ஆனால் இங்கே ஒரு ஆணுடைய பெயரே தன்வீனில் முடியாமல் அஹமது அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஸோ இது ஏன் இப்படி அப்படின்னா சில ஆண்களுடைய பெயர் விதிவிலக்காக டிப்டோட்டாக இருக்கும், கைர முன்சரிஃபாக இருக்கும், சர்ஃபு செய்ய முடியாதது. ஸோ அந்த லிஸ்ட்டில் இந்த அஹமது அப்படிங்கிற பேரும் வரும். ரைட்டா? அடுத்து பாருங்கள், வஹாதா இப்ராஹீமு இன்னும் இவன் இப்ராஹீம். வஹுவ இன்னும் அவன் மின் கானா அப்படின்னா என்ன தெரியுமா? கானானா ஆஃப்ரிக்காவில், முக்கியமாக சொல்லணும்னா வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் கானா அப்படிங்கிறது. இந்த கானாங்கிற ஊரில் பார்த்திங்கன்னா கோல்டு ரொம்ப ஃபேமஸ். தங்கம் அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு இடம்னு பார்த்திங்கன்னா இந்த கானா தான். ரைட்டா? ஸோ அந்த ஊருக்கு பேர் தான் கானான்னு சொல்லுவாங்க. இது ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு ஊரோட பேர். ஸோ இப்ராஹிம் அவருக்கால் அவன் கானாவிலேருந்து வந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், வஹாதா இஸ்மாயிலு இவன் இன்னும் இவன் இஸ்மாயில். வஹுவ இன்னும் அவன் மின் நைஜீரியா இன்னும் அவன் நைஜீரியாவிலிருந்து வந்திருக்கிறான். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், வஹாதா யூசுஃபு இன்னும் இவன் யூசுஃப். வஹுவ மின் இன்கல்தர்ரா இன்னும் அவன் இங்கிலாந்திலிருந்து வந்திருக்கிறான். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், வஹாதா பைரம். சரிங்களா? இவர் எங்கேருந்து வந்திருக்கிறாரு? வஹுவ மின் துர்க்கியா இன்னும் அவன் துருக்கியிலிருந்து வந்திருக்கிறான். அடுத்து பாருங்கள், வஹாதா அம்மாருன் இன்னும் இவன் அம்மார். வஹுவ மின் மாலிசியா இன்னும் அவன் மலேசியாவிலிருந்து வந்தவன். வஹாதா அலியுன் இன்னும் இவன் அலி. வஹுவ மின் அம்ரிக்கா இன்னும் அவன் அமெரிக்காவிலிருந்து வந்தவன். வஹாதா அபு பக்ரின் இவர் யார்? அபு பக்ரின், அதுவே ஒரு முதாஃப் இலைஹி தான். சரியா? வஹாதா அபு பக்ரின் இவன் அபுபக்கர். வஹுவ மின் யூகஸ்லாவியா இன்னும் அவன் யுகஸ்லோவியாவிலிருந்து வந்திருக்கிறான். பழைய எடிஷன் வச்சுருந்தீங்கன்னா யுகஸ்லோவியான்னு இருக்கும். புதுசு வச்சுருந்தீங்கன்னா யுகஸ்லோவியாவுக்கு பதிலாக அல் யூனானு, அதாவது வஹுவ மினல் யூனானி, அதாவது கிரீஸ்லாண்ட்லேருந்து வந்தவன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கோம். சரியா? ஓகே. ஸோ இந்த பேரா புரியுதா? ஸோ இதுதான் இந்த பேரா. ஸோ ஒவ்வொரு ஆளும் அந்த 10 பேர் எந்தெந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ரைட்டாமா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாமா? அடுத்த பேரா என்னென்னு பார்க்கலாமா? பாருங்கள், ஹும் மிம்பிலாதின் முஹ்தலிஃபத்தின் அவர்கள் வெவ்வேறு ஊரிலிருந்து வந்தவர்கள். வ லுகாத்துஹும் இன்னும் அவர்களுடைய மொழிகள். முஹ்தலிஃபத்துன் அதாவது ஊர் மட்டும் வேறு வேறு ஊர் இல்லை, அவங்களுடைய மொழியுமே வேறு வேறு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வ லுகாத்துஹும் இன்னும் அவர்களுடைய மொழிகள். முஹ்தலிஃபத்துன் வெவ்வேறானது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் எது வேறு வேறு அப்படின்றத சொல்லும்போது வ அல்வானுஹும் முஹ்தலிஃபத்துன் இன்னும் அவர்களுடைய நிறங்கள் வெவ்வேறானது, அவங்களுடைய கலர் அந்த காம்ப்ளெக்ஷனும் வேறு வேறு தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. லவ்னுன் அப்படின்னா நிறம், கலர்னு அர்த்தம். அதனுடைய பன்மை தான் அல்வானு.
சரிங்களா. ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களாம்மா. ரைட், அல்ஹம்துலில்லா. இப்போ தொடர்ந்து இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, அதை படிக்கலாம் வாங்க. லக்கின் வலக்கின். லக்கின் அப்படின்னா அது ஒரு ஹர்ஃபு. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஆனால் அப்படிங்கிறது அர்த்தம், சரிங்களா. பட், ஹவவர், எனினும் அப்படிலாம் நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்லுவோம்ல. அவன் நல்லவன் தான், ஆனால் அவங்களுடைய மொழியெல்லாம் வேறு தான், ஆனால் அப்படின்னு சொல்ல வராங்க. ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. அந்த விஷயம் என்னன்னு பார்க்கலாமா. வலக்கின், அந்த லக்கின் அப்படிங்கிறது ஒரு ஹர்ஃப் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அர்த்தம் வந்து ஆனால். ரைட்டா. வலக்கின் ஆனால். இவ்வளோ நேரம் என்ன சொன்னாங்க, அவங்க வெவ்வேறு ஊர்லேருந்து வந்தவங்க, அவங்களுடைய மொழி வெவ்வேறானது, இன்னும் அவங்களுடைய நிறங்களும் வெவ்வேறானது. ஆனால் என்ன தெரியுமா, அடுத்த பேஜில் பாருங்கள். தீனுஹும் வாஹிதுன். அவர்களுடைய தீன் ஒன்றானது. அவங்களுடைய தீனு ஒன்று தான், அவங்களுடைய மார்க்கம் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா. தீனுஹும் நார்மல் இது தான் நம்மளுடைய முபுத்ததா. தீனு அப்படிங்கிறது முபுத்ததா, வஹுவ முதாஃப், ஹும்முங்கிறது முதாஃப் இலைஹி, வாஹிதுன் அப்படிங்கிறது ஹபர். சரியாம்மா. அடுத்தது பாருங்கள். வ ரப்புஹும் வாஹிதுன். இன்னும் அவர்களுடைய இறைவன் ஒருவனே. ரைட்டா. அடுத்து பாருங்கள். வ நபியுஹும் வாஹிதுன். இன்னும் அவர்களுடைய நபி ஒருவரே, ஒன்று தான், சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். வ கிப்லத்துஹும். என்னது, வ கிப்லத்துஹும் வாஹிதத்துன். கிப்லா திசை. இன்னும் அவர்களுடைய கிப்லா ஒன்று தான். ரைட்டா. ஹும் அவர்கள், முஸ்லிமூன முஸ்லிம்கள். படித்தோமா. முஸ்லிமுன், முஸ்லிமானி, முஸ்லிமூன. இப்போ இங்கே சொன்னது எல்லாருமே வந்து ஆண்கள் தான், இங்கே யாருமே பெண்கள்லாம் கிடையாது. ஆமாம் தானே. ஸோ அப்போ முஸ்லிமூன அவர்கள் முஸ்லிம்கள் அப்படின்னு சொல்கிறது கரெக்டு. அப்போ முஸ்லிமூனங்கிற வார்த்தை தான் வரணும். ரைட்டா. ஹும் முஸ்லிமூன அவர்கள் முஸ்லிம்கள். வல் முஸ்லிமூன இஹுவத்துன். இன்னும் அவர்கள் முஸ்லிம்கள், அதில் அவர்கள் சகோதரர்கள், முஸ்லிமான சகோதரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா. புரியுதாம்மா. ஓகே. நான் இதில் எல்லாமே தர்கீப் ஒன்று தான். ஹும்முங்கிறது முபுத்ததா, முஸ்லிமூனுங்கிறது ஹபரு, வாவுங்கிறது அத்துஃபு, அல் முஸ்லிமூன அப்படிங்கிறது அகெயின் ஒரு முபுத்ததா, இஹுவத்துனுங்கிறது ஹபர். ரைட்டா. புரியுதாம்மா. முஸ்லிமூன அப்படிங்கிறதும் ரஃபகு பிளேஸில் தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு. இன்ஷால்லா அதுக்கான நோட்ஸ்லாம் பின்னாடி வரும். ரைட்டா. அதை வந்து தெளிவுபடுத்திக்கங்க. ஓகே. ரைட். இப்போ லாஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஹாதா முதர்ரி சுனா. ஹாதா முதர்ரி சுனா அப்படின்னா என்ன, இவங்க எங்களுடைய ஆசிரியர்கள். அதாவது ஃபோட்டோ எதுவும் பார்த்து சொல்கிற மாதிரி தான் இது இருக்குது. அங்கே மேபி எதுவும் ஃபோட்டோ இருக்குமா, இல்லை எதுவும் அந்த காலேஜ் எதுவும் மதர்சாவில் அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுடைய ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவாங்களே, ஸோ அதை பார்த்து சொல்கிற மாதிரி கூட இதை நம்ம வச்சுக்கலாம். ரைட்டா. ஓகே. ஸோ பாருங்கள். ஹாதா முதர்ரி சுனா. அப்புறம் இன்னொரு இதை காமிச்சு, இதெல்லாம் எங்களுடைய ஆசிரியர்கள். ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இஸ்முஹு அவருடைய பெயர், அஷைஹு பிலாலுன் அறிஞர் பிலால். ஓகேவா. இஸ்முஹு அவருடைய பெயர், அஷைஹு பிலாலுன். ஸோ அடுத்து பாருங்கள். வஹுவ இன்னும் அவர், மின் சூரியா அப்படின்னா சிரியாவிலிருந்து அவர் வந்திருக்கிறார். இது வந்து ஓல்டு எடிஷனில் அப்படி இருக்கும். இதே புது புக் வச்சுருக்கீங்கன்னா வஹுவ மினல் மதீனதி அப்படின்னு இருக்கும், மதீனாவிலிருந்து வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதுதான் சேஞ்ச். ரைட்டா. அடுத்ததை பாருங்கள். வஹுவ ரஜுலுன் சாலிஹுன் அவர் ஒரு சாலிஹான மனிதர், ஒரு நல்ல மனிதர். ஹீ இஸ் அ குட் டீச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அவர் ஒரு நல்ல மனிதர், சாலிஹான மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. நஹ்னு நாங்கள், நுஹிப்புஹு அவரை நேசிக்கிறோம், கசீரன் மிகவும். சரிங்களா. நுஹிப்பு அப்படிங்கிறது ஒரு ஃபியல்,
நம்ம ஒரு 3 ஃபியல் தான் இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். இந்த நுஹிப்புங்கிற ஃபியல் நம்மளுக்கு தெரியாது. ஜஸ்ட் இது ஃபியல்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நஹ்னு நாங்கள், நுஹிப்புஹு அவரை நேசிக்கிறோம், கசீரன் மிகவும், சரியா, நாங்கள் அவரை மிகவும் நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக படிக்கும்போது சில வார்த்தைகள் புதுசாக இருக்கும், நம்மளுக்கு தெரியாததாக கூட இருக்கும். நான் அதுக்காக தான் ஒவ்வொரு இடத்துல வரும்போது இது புதுசு, இது புதுமையான வார்த்தை, இது என்னங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியாம்மா? ஸோ அதை இதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் தனியாக நோட் பண்ணிக்கோங்கம்மா. சரிங்களா? இஸ்முக்கு ஒரு நோட்டை போட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சரியா? ரைட். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதுதான் 21வது பாடத்துடைய மொத்த இதுவுமே இதுதான். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இப்போ தம்ரீன் கொடுத்துருக்காங்க. வாங்க அந்த ஃபஸ்ட்டு தம்ரீன் என்னங்கிறத பார்ப்போம். பாருங்கள், தமாரீனு. ஃபஸ்ட்டு தம்ரீனு, அஜிப் அனில் அஸ்இலத்தில் ஆத்தியத்தி, பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த அந்த கதையிலிருந்து தான் உங்களுக்கு கொஷின் கேட்டிருப்பாங்க. வாங்க அது என்னென்ன அப்படிங்கிறத படிக்கலாமா? ரைட். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஐன ஹாதிஹில் மதுரசத்து, மதர்சா, இந்த மதர்சா எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கே இருக்குன்னு சொன்னாங்க? ஆன்சர் பாருங்கள். ஆன்சர் எப்படி சொல்கிறது? ஹிய கரீபத்துன் மினல் மஸ்ஜிதி, இங்கே தான் மஸ்ஜிதிலேருந்து பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா? அதே நம்ம ஆன்சராக எழுதிக்கலாம். ரைட்டா? என்னது? ஹிய கரீபத்துன் மினல் மஸ்ஜிதி. ஆமாவா? ரைட். இப்போ ரெண்டாவது கேள்வி பாருங்கள். கம் பாபன் லஹா, அதற்கு எத்தனை கதவுகள் இருக்கிறது? கம்முங்கிறது ஒரு தமீஸுங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த இஸ்மை எப்படி இருக்கணும்? ஒருமையில் இருக்கணும், மன்சூபாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் பாபன் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அதற்கு எத்தனை கதவுகள் இருக்கிறது? லஹா சலாசத்து அபுவாபின், அதற்கு 3 கதவுகள் இருக்கிறது. ரைட்டா? ஓகே. இப்போ மூணாவது கேள்வி பாருங்கள். அ முகுலகத்துன் அபுவாபுஹா அல் ஆன அம் மஃப்தூஹத்துன், அதாவது என்ன கேட்குறாங்க? அப்படிங்கிறது அல்லதுன்னு அர்த்தம், ஆர். இப்போது அந்த கதவுகள் திறந்திருக்கா மூடி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? முகுலகத்துன் அப்படின்னா மூடி இருக்குதா, மஃப்தூஹத்துன் அப்படின்னா திறந்துருக்குதா. இப்போ அந்த கதவு திறந்திருக்கா மூடி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்லணும்? அபுவாபுஹா மஃப்தூஹத்துன் அல் ஆன, அந்த கதவுகள் தற்போது திறந்திருக்கிறது. ரைட்டா? எல்லாமே நீங்கள் அந்த பேசேஜ்லேருந்தே ஆன்சரை எழுதலாம். சரியாம்மா? ரைட். அடுத்து நாலாவது கேள்வி பாருங்கள். கம் நாஃபிதத்தன், எத்தனை ஜன்னல்கள், ஃபி ஹாதல் ஃபஸ்லி, இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க? இந்த வகுப்பறையில் எத்தனை ஜன்னல்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எத்தனை ஜன்னல் இருந்துச்சுன்னு சொன்னாங்க? 2 பெரிய ஜன்னல் இருந்துச்சு சொன்னாங்களா? எப்படி சொல்கிறது? ஃபீஹி, அதிலே, நாஃபிதத்தானி கபீரத்தானி, இல்லைனா ஃபி ஹாதல் ஃபஸ்லி, வகுப்பறையில், இந்த வகுப்பறையில், நாஃபிதத்தானி கபீரத்தானி, 2 பெரிய ஜன்னல்கள் இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். சரியாம்மா? இப்போ அஞ்சாவது கேள்வி பாருங்கள். கம் தாலிபன், எத்தனை மாணவர்கள், ஃபி ஹாதல் ஃபஸ்லி, இந்த வகுப்பறையில் எத்தனை மாணவர்கள் இருந்தார்கள்? எத்தனை மாணவர்கள் இருந்ததா சொன்னாங்க? 10 பேர் இருந்ததா சொன்னாங்களா? சொல்லலாமா? ஃபி ஹாதல் ஃபஸ்லி அஷரத்து துல்லாபின், 10 மாணவர்கள் இருந்தார்கள். இந்த வகுப்பறையில் 10 மாணவர்கள் இருந்தார்கள். சொல்லியாச்சா? ரைட். நெக்ஸ்ட்டு கேள்வி பாருங்கள். குல்லுஹும் மிம்பலதின் வாஹிதின், அவர்கள் ஒரு ஊரிலிருந்து வந்தவர்களா, அதாவது ஒரே ஊர்லேருந்து தான் எல்லாரும் வந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி டவுட்ஃபுல்லாக கேட்குறாங்க. ஆனால் அவங்க ஒரே ஊர்லேருந்து வந்தவங்க கிடையாது இல்லையா? அப்போ நம்ம இல்லைன்னு சொல்லணும், அப்படி தானே? எப்படி சொல்லலாம்? இல்லை. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? இல்லை, அவர்கள் வெவ்வேறு ஊரிலிருந்து வந்தவர்கள். எப்படி சொல்லணும் அப்படின்னா? அல்லா இல்லை, ஹும் அவர்கள், மிம்பலதின் முஹ்தலிஃபத்தின் வெவ்வேறு ஊரிலிருந்து வந்திருக்கிறார்கள். ரைட்டா? சொல்லியாச்சா? லா ஹும் மிம்பலதின் முஹ்தலிஃபத்தின்.
கரெக்டா? சரியாம்மா? ஓகே, இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள். மின் ஐன அபூபக்ரின். யாரை கேட்குறாங்க முதல்ல? அபூபக்கர் எங்கேருந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்லணும்? ஹுவ மினல் யூனானி. அவர் கிரீஸ்லாண்டிலிருந்து வந்திருக்கிறார். சொல்லியாச்சா? நெக்ஸ்ட்டு யாரை கேட்குறாங்க பாருங்கள். மின் ஐன அகமது. அகமது எங்கிருந்து வந்திருக்கிறார்? அகமது எங்கேருந்து வந்தார்? எல்லாமே நீங்கள் அந்த பேசேஜ்லேருந்தே பார்த்து கண்டுபிடிச்சி சொல்கிறது தான். சரிங்களா? அகமது எங்கேருந்து வந்திருக்கிறாரு? இந்தியாவிலிருந்து. எப்படி சொல்கிறது? ஹுவ மினல் ஹிந்தி. அவன் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறான். நெக்ஸ்ட்டு 9வது கேள்வி பாருங்கள். மின் ஐன யூசுஃபு. யூசுஃப் எங்கிருந்து வந்திருக்கிறார்? எங்கேருந்து வந்தாங்க அவங்க? இன்கல்தர்ரா. ஹுவ மின் இன்கல்தர்ரா. அவன் இங்கிலாண்டிலிருந்து வந்திருக்கிறான். 10வது கேள்வி பாருங்கள். மின் ஐன முஹம்மதுன். முகம்மது எங்கேருந்து வந்திருக்கிறான்? முகமது எங்கேருந்து வந்தார்? ஜப்பான்லேருந்து வந்தார். எப்படி சொல்லணும்? ஹுவ மினல் யாபானி. அவன் ஜப்பானிலிருந்து வந்தவன். 11வது கேள்வி பாருங்கள். மன் யார் முதர்ரிசுஹும். மன் யார் முதர்ரிசுஹும். உங்களுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் ஆசிரியர்? பிலால் தான் ஆசிரியர். எப்படி சொல்லணும்? முதர்ரி சுனா. எங்களுடைய ஆசிரியர் அஷைஹு பிலாலுன். பிலால் என்கிற அறிஞர் தான் எங்களுடைய ஆசிரியர். முதர்ரி சுனா அஷைஹு பிலாலுன். ரைட்டா? ஓகே, இப்போ லாஸ்ட்டு கேள்வி பாருங்கள். மின் ஐன எங்கிருந்து. ஹுவ அவர் எங்கிருந்து வந்தவர்? அந்த ஆசிரியர் எங்கிருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹுவ மினல் மதீனதி. அவர் மதீனாவிலிருந்து வருகிறார். ரைட்டா? இப்போ இது புரியுதாமா என்னங்கிறது? ஸோ அந்த பேசேஜு எல்லாமே கலெக்டிவாக நம்ம இவ்வளோ நாள் என்னென்ன தர்கீப்லாம் படித்தோமோ அதை வச்சு ஒரு பேசேஜ் கொடுத்துட்டாங்க, மை ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அதிலேருந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க, அதுவும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியணும். சரிதானே? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு தம்ரீன் என்னன்னு பார்த்துடலாமா? த ஹாதிஹில் அலாமத்து அமாமல் ஜுமலிஸ் சஹீஹத்து வஹாதிஹில் அலாமத்து அமாமல் ஜுமலில் லதி லைசத் சஹீஹத்து. அதாவது ஒன்றும் இல்லை, நீங்கள் டிக்கு போட போகிறீங்க. சரியான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் டிக்கு போட போகிறோம், தப்பாக இருந்தால் அந்த வாக்கியத்தை தப்புன்னு போட போகிறோம். செய்யலாமா? ஸோ நிறைய சென்டென்ஸு கொடுத்துருக்காங்க, ஜும்லா கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த ஜும்லாவுக்கு முன்னாடி ஒன்று நம்ம டிக்கு போடணும், இல்லைன்னா தப்பு போடணும். ரைட்டா? வாசித்து பார்த்து அது தப்பாக ரைட்டான்னு பார்க்க போகிறோம். செய்யலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு சென்டென்ஸு பாருங்கள். மதுரசதி அப்படின்னா என்ன? என்னுடைய மதர்சா கரீபத்துன் மினல் மதாரி. என்னுடைய மதர்சா பக்கத்தில் தான் இருக்குது, விமான நிலையத்திற்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அது? அவங்க விமான நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்குன்னு நான் சொன்னாங்க? இல்லை, மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் இருக்குன்னு தான் சொன்னாங்க. அப்போ அது தப்பான ஸ்டேட்மெண்ட். ரைட்டா? அதாவது அந்த கதையிலேருந்து தான் கொடுத்துருக்காங்க, சரியாக தப்பான்னு பார்த்து எழுத போகிறீங்க. அப்போ அது தப்பு. ரைட்டா? ஓகே, ரெண்டாவது கேள்வி ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். லஹா சலாசத்து அபுவாபின். அதற்கு 3 கதவுகள் இருந்தது. கரெக்டா? ஆமாம், கரெக்டு. ஸோ அது டிக்கு. மூணாவது சென்டென்ஸ் பாருங்கள், ஜும்லாவை பாருங்கள். அபுவாபுஹா அதனுடைய கதவுகள் முகுலக்கத்துன் அல் ஆன மூடி இருந்தது, தற்போது மூடி இருக்கிறது அப்படிங்கிறது கரெக்டாக தப்பா? தப்பு. ஏன்னா திறந்துருக்குன்னு தான் சொன்னாங்க, அப்போ தப்பு இது. நாலாவது பாருங்கள். மகாதிபு துல்லாபி கபீரத்துன். மாணவர்களுடைய மேஜைகள் பெரியது. பெருசாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க, சின்னதாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. சரியா? அஞ்சாவது ஜும்லா பாருங்கள். மக்தபுல் முதர்ரிசி
கபீருன், ஆசிரியருடைய மேஜை பெரியது. இது கரெக்டு தான், இது சரியான வாக்கியம்தான். ஸோ டிக்கு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபி ஃபசுலினா, எங்களுடைய அறையில் அஷ்ரத்து துல்லாபின், 10 மாணவர்கள் இருந்தார்கள். ரைட்டா ராங்கா? 10 பேர் தானே இருந்தாங்க வகுப்பறையில், அவங்களோட வகுப்பறையில். ஸோ 10 பேருங்கிறது கரெக்ட். ஸோ அப்போ இந்த ஜும்லாவும் கரெக்டு தான். ரைட்டா? புரியுதாம்மா? ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டு பக்கம் பாருங்கள், இன்னொரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஜும்லா கொடுத்துருக்காங்க. அதையும் முடிச்சிடலாம். அம்மாருன் மின் யூகஸ்லாஃபியா. ரைட்டா? யூகஸ்லாஃபியான்னு இருக்கும், இல்லைன்னா புது எடிஷனாக இருந்தால் யூனானின்னு இருக்கும், மினல் யூனானி அப்படின்னு இருக்கும். ஓகே, ஆனால் ரெண்டுமே தப்பு தான். அம்மார் ஆக்சுவலாக மலேசியாவிலேருந்து வந்தவர். சரியா? யூகோஸ்லாஃபியான்னு இருந்தாலும் தப்பு தான், யூனானின்னு இருந்தாலும் தப்பு தான். ஸோ தப்பு. நெக்ஸ்ட்டு ஜும்லா பாருங்கள். பைரமோ மின் துர்க்கியா. அது கரெக்ட். பைரம் எங்கேருந்து வந்தாங்க? துருக்கியிலேருந்து தான் வந்தாங்க. ஸோ அது கரெக்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். யூசுஃபை மின் மாலிசியா. யூசுஃப் மலேசியாவிலிருந்து வந்தவர். அது கரெக்டா? அது தப்பு. சரியா? அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு 10வது ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். முதர்ரிசுனா. சரியா? முதர்ரிசுனா மினல் ஈராக்கி, எங்களுடைய ஆசிரியர் ஈராக்கிலிருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லுது. இல்லை, மதீனாவிலிருந்து வந்தவர் தானே இருக்குது. ரைட்டா? ஸோ அது தப்பு. லாஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. ஓகே, பண்ணிட்டீங்களா? அவ்வளோதான். இப்போ இன்னும் ஒரே ஒரு தம்ப்ரின்னு ஈஸியானது தான், அதையும் வாங்க வாசிச்சிடலாம். உதுகுர் அல் பிலாதல் வாரிதத ஃபித்தர்சி மின் ஆசியா வ இஃப்ரீகா வ ஊருபா. அதாவது ஒன்றும் இல்லை, பாடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆசியா, ஆஃப்ரிக்கா, யூரோப் நாடுகளை நீ எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இது வரைக்கும் பாடத்தில் நிறைய கண்ட்ரீஸோட பேர் பார்த்தோமா, ஊரோட பேர் பார்த்தோமா. ஸோ அது எது எதுக்கு கீழே வரும்? ஆசியாவுக்கு கீழே வந்தால் அந்த வார்த்தையை அதை மட்டும் எழுதணும். ஆசியா கண்டத்தில் இருக்கிற ஊர் மட்டும் அதுக்கு கீழே எழுதணும். அதே மாதிரி ஆஃப்ரிக்கா, அதே மாதிரி யூரோப்பு, அதுக்கு கீழே அந்தந்த ஊரோட பேரை நம்ம எழுத போகிறோம். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? அல் பிலாதுல்லதி ஃபி ஆசியா, ஆசியாவில் இருக்கக்கூடிய ஊர்கள் என்ன பார்த்தோம்? நம்ம இந்தியா மட்டும்தான் பார்த்தோம். அல் ஹிந்து, அது மட்டும்தான் எழுத முடியும். அடுத்தது பாருங்கள். அல் பிலாதுல்லதி ஃபி இஃப்ரீகா அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஊர்கள் என்ன? ஒன்று தான் பார்த்தோம், கானா. அது மட்டும்தான் ஆஃப்ரிக்காவிலேருந்து நம்ம பார்த்தது. நெக்ஸ்ட்டு 3வது பாருங்கள். அல் பிலாதுல்லதி ஃபி ஊருபா, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகள் என்னென்ன பார்த்தோம்? அது நிறையா பார்த்துருப்போம் நம்ம. அல் யூனானி, யூகஸ்லாஃபியா, இன்கல்தர்ரா, இது எல்லாமே யூரோப்பை சேர்ந்தது தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் அந்த யூரோப்புக்கு கீழே எழுதிக்கலாம். ரைட்டா? ஓகே, அல்ஹம்துலில்லா. இப்போ லாஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த லெசனுடைய அல் கலிமாத்துல் ஜதீதத்து, நியூ வேர்ட்ஸ் என்னங்கிறத பார்ப்போமா? அல் மக்தபு மேஜை, அதோடைய ஜம்மு மகாதிபு, மேஜைகள். இந்த மகாதிபு அந்த ஜம்முவை பாருங்கள், தன்வீன் இல்லை. சரியா? அப்போனா இது என்ன? இது ஒரு டிப்ரோட்டுன்னு அர்த்தம், கைர முன்சரிஃப். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். அல் குர்சியு, அதோடைய ஜம்மு கராசியு, இதுவும் ஒரு டிப்ரோட்டு தான். அல் லவுனு, அல் லவுனு அப்படின்னா கலர், நிறம். அதனுடைய பன்மை ஜம்மு பார்த்திங்கன்னா அல்வானுன். சரிங்களா? ஜம்மு நிறங்கள், அல்வானுன். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். அல் கிப்லத்து அப்படின்னா கிப்லா. தாக்கவும் தாலிக்கவும் ஒன்று அப்படின்னு காமிச்சிருக்காங்க. வலக்கின் அப்படின்னா ஆனாலும் அப்படிங்கிறது அர்த்தம். வலக்கின் அப்படின்னா ஆனாலும் அப்படின்னு அர்த்தம். சரியாம்மா? ஓகே, ரைட். ஸோ இவ்வளோ தான் 21st சாப்டரை முடிச்சாச்சு. சரியா? ஓகே, இப்போ அடுத்தது 22வது பாடம் பாருங்கள். அத்தர்சு சானி வல் இஷ்ரூன, 22வது பாடம். ஸோ சேம் நம்ம 21வது பாடத்தில் மை ஸ்கூல் மதுரசதி அப்படிங்கிற ஒரு தலைப்பு கீழே பேசின ஒரு பேசேஜை நம்ம பார்த்தோம். இங்கே அதே மாதிரி ஒரு மருத்துவரை பற்றின சில விஷயங்கள் அந்த மாதிரி கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. வாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம்.
இதுலேயும் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச தர்கீபு தான். இதில் நீங்கள் புதுசாக என்ன பார்ப்பீங்கன்னா கலர்ஸுடைய பெயர்களை தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? கலர்ஸோட பெயரை தெரிஞ்சுக்குவீங்க. போன லெசனில் கலர்ஸ்னால் என்ன வார்த்தை, அதுக்கு லவுனுன் அப்படிங்கிற வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டோம், அதோடைய பன்மை தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன கலருக்கு என்னென்ன வார்த்தை, ப்ளூனா எப்படி சொல்லணும், ரெட்னா எப்படி சொல்லணும், எல்லோனா எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத இந்த லெசனில் தெரிஞ்சுக்குவீங்க. சரியாம்மா? பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், 22வது பாடம். ஹாமிதுன் தொபீபுன். ஹாமித் ஒரு மருத்துவர். தொபீபுன் அப்படின்னா மருத்துவர் தானே, சொல்லியாச்சு. ஹாமித் ஒரு மருத்துவர். ஜௌஜதுஹு முதர்ரிசத்துன். அவனுடைய, அந்த மருத்துவருடைய மனைவி ஒரு ஆசிரியை. சரியா? இஸ்முஹா, அந்த மனைவியுடைய பெயர், அவளுடைய பெயர், அவருடைய பெயர் ஆமினத்து, ஆமினா. ரைட்டா? ஹாமிதுன் லஹு அர்பாத்து அபுனா இன். ஹாமித் இருக்கிறாள்ல, அவனுக்கு 4 மகன்கள். ரைட்டா? ஸோ அர்பாத்து அபுனாயின். அபுனாயின்னுங்கிறது ஒரு ஆண் பாலான இஸ்மு. அப்போ எண்ணிக்கை எப்படி எழுதணும், மர்பூத்தா போட்டு எழுதணும். ஆமாவா? ரைட். ஹும், அந்த 4 பேர் யார் யார் தெரியுமா? அவர்கள் ஹம்சத்து ஹம்சா, வ உஸ்மானு உஸ்மான், வ அஹமது அஹமத், வ இப்ராஹீமு இப்ராஹீம், இன்னும் இப்ராஹீம். 4 பேர், அவங்களுடைய மகன்கள் 4 பேர். அந்த மகன்களை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அஹமது வ ஹம்சத்து, அஹமதும் ஹம்சாவும் தாலிபானி, அவங்க 2 பேரும் மாணவர்கள். 2 பேரும் யார்? மாணவர்கள், படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்கள். அஹமது தாலிபுன் முஜ்தஹிதுன் வ ஹம்சத்து தாலிபுன் கஸ்லானோ. அஹமது உழைக்கக்கூடிய மாணவன், ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு ஆள், சுறுசுறுப்பான ஒரு மாணவன். ஆனால் இன்னும் ஹம்சா இருக்கான் பார்த்தியா, அவன் ஒரு சோம்பேறியான மாணவன், லேசி ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ரைட்டாம்மா? தெரிஞ்ச எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். கால யூசுஃபு. யூசுஃபு சொல்கிறார். கால அப்படின்னா சொல்கிறது. சரிங்களா? யூசுஃப் இஸ் டெல்லிங். சரியா? யூசுஃப் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இந்த கால அப்படிங்கிறது 2 எழுத்து ஃபியல். நம்ம 3 எழுத்து ஃபியல் பார்த்துருக்குறோம். ரஹப ஹரஜெல்லாம் 3 எழுத்து ஃபியல். இந்த காலங்கிறது 2 எழுத்து ஃபியலு. இதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கல. ஜஸ்ட்டு காலங்கிறது ஃபியல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அர்த்தம் என்னென்னா கூறுகிறார். சரியா? யூசுஃப் என்ன சொல்கிறாரு பாருங்கள். இந்தி, என்னிடத்தில், ஹம்சத்து அக்குலாமின், 5 பேனாக்கள் இருக்கிறது. யூசுஃப் என்ன சொல்கிறாரு? என்கிட்ட 5 பேனா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஹாதா கலமுன் அஹ்மரு. இப்போ அந்த பேனாவுடைய ஒவ்வொரு கலரையும் சொல்கிறாங்க. சரியா? பார்க்கலாமா? ஹாதா, இது ஒரு பேனாவை காமிச்சு, இது கலமுன் அஹ்மரு, ரெட் பென். ரைட்டா? இந்த அஹ்மரு, இந்த கலருக்கு வரக்கூடிய அந்த வார்த்தையை கவனிங்க. அது அதுக்கு தன்வீனும் இருக்கக்கூடாது, அலிஃப்லாமும் இருக்கக்கூடாது. ஆனால் அது ஒரு இஸ்மு தான். இந்த கலரை சுட்டி காட்டுறதுக்காக வர்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? ரெட்டுக்கு என்ன சொல்லணும், ப்ளூக்கு என்ன சொல்லணும், க்ரீனுக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறத அப்படியே லைனாக நீங்கள் வாசிச்சுட்டே படிச்சுக்கிட்டே வருவீங்க. இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த வார்த்தைகள், அந்த இஸ்மு எல்லாமே ஒரு இஸ்மு தான். ஆனால் அந்த இஸ்முக்கு அலிஃப்லாமும் இருக்காது, தன்வீனும் இருக்காது. நம்ம இஸ்முக்கான அடையாளமாக என்ன சொன்னோம்? ஒன்று அந்த இஸ்முடைய ஆரம்பத்தில் அலிஃப்லாம் இருக்கணும், இல்லைன்னா அந்த இஸ்முடைய லாஸ்ட்டில் தன்வீன் இருக்கணும்னு சொன்னோம். ஒருவேளை அந்த இஸ்மு முதாஃபா பயன்படுத்துகிறாங்கன்னா அப்போ வேணால் அதுக்கு அலிஃப்லாமும் இருக்க தேவையில்லை, தன்வீனும் இருக்கக்கூடாது. முதாஃபா ஒரு இஸ்மை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா. ஆனால் இங்கே கலமுன் அஹ்மரு அப்படிங்கிறதுல இதை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க? ஹாதாங்கிறது முபுத்ததா, கலமுன் அப்படிங்கிறது ஒரு ஹபரு. அப்போ அஹ்மரு அப்படிங்கிறது என்னது? ஒரு நாத்து. நாத்துடைய கண்டிஷன் என்ன? மனுவத்து எப்படி இருக்கோ அப்படித்தான் நாத்து இருக்கணும். இப்போ கலமுன்னு இருந்தால் அஹ்மருன்னு வரணும்ல, ஏன் வரலை? ஏன்னா இது ஒரு மாறாத இஸ்மு. எப்படி ஹாதா, தாலிக்க இதெல்லாம் மாறாத ஒரு இஸ்மோ, மபுனியான ஒரு இஸ்மோ, அதே மாதிரி இந்த கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் அந்த மாதிரி தான்.
ரைட்டாக மாறாது. ரைட்டாக எந்த இடத்துலையுமே அது அப்படியே தான் இருக்கும். ரைட்டாக மஜ்ரூரா வந்தாலும் சரி, மர்ஃபூவா வந்தாலும் சரி, நாத்தா வருது, மனுவுத்தா வருது, எந்த மாதிரி வந்தாலும் எந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்தினாலும் இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே தான் வரும். சரியாம்மா? ஸோ கலர்ஸுக்கு இப்படி ஒரு ரூல் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹாதா கலமுன் அஹ்மரு, இது சிவப்பு பேனா. அந்த பேனாவை தான் அவர் வர்ணிக்கிறார், சிஃபத்து போட்டு வர்ணிக்கிறார், ஒரு நாற்று போட்டு வர்ணிக்கிறார். ஆனால் அந்த நாற்று எப்படி இருக்கணும்னு நம்ம படித்தோம், மனுவுத்து போலவே இருக்கணும்னு படித்தோம். ஆனால் கலர்ஸுக்கு மட்டும் விதிவிலக்கு, அப்படியே தான் அதை பயன்படுத்தணும். சரியாம்மா? அப்போ அஹ்மரு அப்படின்னா என்ன கலர்? ரெட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு பேனாவை காட்டுறாரு. வஹாதா கலமுன் அஸ்ரகு, அஸ்ரகுனா ப்ளூ பென். இன்னும் இது ப்ளூ பேனா, நீல நிற பேனா. ரைட்டா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். வஹாதா கலமுன் அஹ்தரு, என்னது? அஹ்தரு அப்படின்னா பச்சை, க்ரீன். இது பச்சை பேனா, பச்சை கலர் பேனா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். வஹாதா கலமுன் அஸ்வது, அஸ்வதுனா என்ன? பிளாக். அஸ்வது கல் நம்ம இப்போ கேள்விப்பட்டிருப்போம்ல, ஹஜ் உம்ரா போனவங்க இந்த கல்லை பார்த்துருப்பீங்க. ஸோ அஸ்வது அப்படின்னா கருப்புன்னு அர்த்தம், பிளாக். இது கருப்பு பேனா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், லாஸ்ட்டு வஹாதா கலமுன் அஸ்ஃபரு, அஸ்ஃபருனா எல்லோ, மஞ்சள் பேனா. ரைட்டா? ஸோ பாருங்கள், அந்த வார்த்தைகள், அந்த கலர்ஸ்க்கு யூஸ் பண்ண வார்த்தையை மட்டும் பாருங்கள். அஹ்மரு, அஸ்ரகு, அஹ்தரு, அஸ்வது, அஸ்ஃபரு. இது எல்லாமே எப்படி இருக்குது? அலிஃப்லாமும் இல்லை, தன்வீனும் இல்லை லாஸ்ட்டில். ஆனால் இது எல்லாமே ஒரு இஸ்மு தான். இது ஒரு மாறாத இஸ்மு, மபுனியான இஸ்மு. இது எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் வரும். இது சேஞ்சே ஆகாத ஒரு இஸ்மு. சரியாம்மா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். இப்போ அடுத்தது பாருங்கள். காலத் ஜைனபு. இப்போ ஜைனபு சொல்கிறாங்க. ஒரு பையன் சொல்கிறதா இருந்தால் கால, அதே ஒரு பொண்ணு சொல்கிறாங்க அப்படின்னா காலத். ஓகேவா? கால, அதே ஒரு பொண்ணு சொல்கிறாங்கன்னா காலத். ஓகேவா? இதோடைய சர்ஃபு என்னன்னு இன்ஷால்லா நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு, ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது 2 லெட்டர் ஃபியலு. இதோடைய சர்ஃபு எப்படி இருக்கும்? இப்போ தஹப கொடுத்தா உங்களுக்கு சர்ஃபு செய்ய தெரியும். தஹப, தஹபா, தஹபு, தஹபத், தஹபத்தா, தஹப்னா அப்படின்னு நீங்கள் சர்ஃபு பண்ணுவீங்க. 3 லெட்டர் ஃபியலுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் 2 லெட்டர் ஃபியல் நீங்கள் பார்த்தது கிடையாது, நான் சொல்லி கொடுக்கல. இது மட்டும் இங்கே வந்திருக்கிறதுனால இதுக்கான சர்ஃபு மட்டும் எப்படி அப்படிங்கிறத இன்ஷால்லா நம்ம லாஸ்ட்டில் பார்த்துடலாம். சரியாம்மா? ஓகே. இப்போ ஒரு பெண்ணை நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு பெண் கூறியதாக நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? காலத் ஜைனபு. ஜைனபு என்ன சொன்னால் தெரியுமா அப்படின்னு சொல்லணும். ரைட்டா? ஓகே. இப்போ பாருங்கள், இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்தி மனாதீலு கசீரத்துன், என்னிடத்தில் நிறைய கைக்குட்டைகள் இருக்கிறது. மின்தீலுன், ஒரே ஒரு கைக்குட்டையாக இருந்தால் மின்தீலுன்னு சொல்லுவாங்க. மின்தீலுனுடைய ஜம்மு என்ன? மனாதீலு. மனாதீலுங்கிறது என்னது? ஜம்மு பன்மை, அக்ரிணை. அதுக்கு நீங்கள் ஒரு நாற்று போடுறீங்கன்னா எப்படி பயன்படுத்தணும்? பெண்பாலாக பயன்படுத்தணும், ஒருமையில் பயன்படுத்தணும். அதனால தான் கசீருன் அப்படின்னு பயன்படுத்தாமல் கசீரத்துன், ஒருமையாகவும் இருக்குது, பெண்பாலாகவும் இருக்குது. கவனிச்சிங்களா? ஏன் அப்படி செய்கிறோம்? ஏன்னா மனாதீலு அப்படிங்கிறது ஒரு அக்ரிணை ஜம்மு பன்மை. சரியா? ஸோ நம்ம அதை அதுக்கு எப்படி நாற்று எழுதணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ நம்ம அந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க. ரைட்டா? புரியுதாமல்? ஸோ எல்லாமே நீங்கள் இப்போ ரீகால் பண்ண வேண்டிய ஒரு தருணத்தில் தான் இருக்கிறீங்க. சூப்பராக வந்து இந்த புக்கை கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் என்னென்ன தர்கீப்லாம் படிச்சிங்களோ அதெல்லாம் கடைசியில் ஒரு ரிவிஷன் மாதிரி ஆத்தரே வந்து அழகாக தந்திருக்கிறார். சரியா? ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? இப்போ அந்த இது என்னென்ன கலர்னு சொல்ல வராங்க. இப்போ அவங்க வச்சுருக்கிற அந்த கர்ச்சீஃபு என்னென்ன கலருன்னு சொல்ல வராங்க. ஹாதா அபியது, இது ஒயிட், வெள்ளை. அபியதுனா ஒயிட். சரியா? இது வெள்ளை. வஹாதா அஸ்ஃபரு, அஸ்ஃபர்னா என்னென்னு பார்த்தோம் நம்ம? எல்லோ. இது மஞ்சள். இன்னும் இது மஞ்சள். வஹாதா அஹ்மரு, அஹ்மருனா என்ன?
ரெட், இன்னும் இது ரெட் சிவப்பு. வஹாதா அஸ்ரகு, இன்னும் இது அஸ்ரகுனா ப்ளூ, இன்னும் இது நீலம். ஸோ நிறைய கைக்குட்டை கையில் வச்சுருக்காங்க, ஒன்று என்னென்ன கலர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரைட்டா? இப்போ அடுத்தது பாருங்கள். காலத் லஹா ஃபாத்திமத்து, அதுக்கு ஃபாத்திமா என்ன சொல்கிறா தெரியுமா அப்படிங்கிறத சொல்ல வர. அப்போ ஜைனப் இப்போ என்கிட்ட இவ்வளோ நிறையா கர்ச்சீஃப் இருக்குது, அது என்னென்ன கலருன்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஜைனப் சொன்னதுக்கு ஃபாத்திமா என்ன சொல்கிறாங்க, அதற்கு ஃபாத்திமா கூறியது அப்படிங்கிறது தான் அதுக்கு பொருள். காலத் லஹா ஃபாத்திமத்து, அதற்கு ஃபாத்திமா கூறியது என்ன சொன்னாங்களாம், இந்தக மிந்திலுன் அஹ்தரு, உங்ககிட்ட என்ன கலர் மிந்திலுன்னு இருக்குன்னு கேட்குறாங்க. அஹ்தரு அப்படின்னா என்னது, க்ரீன். உங்ககிட்ட பச்சை கலர் கர்ச்சீஃப் இருக்கா, பச்சை கலர் கைக்குட்டை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காலத், அதுக்கு ஜைனப் என்ன சொல்கிறாங்க, லா, இல்லை. மா இந்தி மிந்திலுன் அஹ்தரு, இல்லை என்னிடத்தில் பச்சை கைக்குட்டை இல்லை. ஸோ இப்போ இங்கே இதெல்லாம் மா, இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதா. லாங்கிறது ஒரு ஹர்ஃபுல் ஜவாபு, மாங்கிறது ஹர்ஃபுன் நஃபி, ஒரு விஷயத்தை மறுக்கிறதுக்காக. என்கிட்ட இல்லை, உன்கிட்ட இல்லை, அவன்கிட்ட இல்லை, அங்கே இல்லை, இங்கே இல்லைன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பயன்படுத்துறது தான் அந்த மா. எல்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வருதா, ஃப்ளாஷ்பேக் மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் போய் ரீகால் பண்ணால் தான் இதை நீங்கள் உங்கள் மைண்டில் தக்க வச்சுக்க முடியும். சரிங்களாம்மா? ஓகே. லாங்கிறது ஹர்ஃபுல் ஜவாபு, மாங்கிறது ஹர்ஃபுல் நஃபி, இந்தி அப்படிங்கிறது தர்ஃபு முதாஃப் இலைஹி. தர்ஃபு முதாஃப் இலைஹி எப்போதும் எங்கே வராது, முபுத்ததாவாக வராது. அப்போ இது என்னது, ஹபர் தான். ஸோ இந்த இந்தியில் இருக்கிற இந்த அப்படிங்கிறது தான் ஜர்ஃபு, வஹுவ முதாஃப், யாங்கிறது முதாஃப் இலைஹி, மிந்திலுன் அப்படிங்கிறது தான் முபுத்ததா, அஹ்தரு அப்படிங்கிறது நாத்தா வந்திருக்குது. சரியாம்மா? ஓகே. அடுத்து கால தல்ஹத்து, தல்ஹா, தல்ஹாங்கிற ஒரு மனிதர், ஒரு ஆண் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அவர், இந்தி என்னிடத்தில் மஃபாத்தீஹு கசீரத்துன். மஃபாத்தீஹு அப்படின்னா என்ன, மிஃப்தாஹுன் அப்படின்னா சாவி. அப்போ மஃபாத்தீஹு அப்படின்னா சாவிகள், நிறைய சாவி. ரைட்டா? என்கிட்ட நிறைய சாவி இருக்குது. ஸோ பாருங்கள், மிஃப்தாஹுன் அப்படிங்கிறது ஒருமை, அதனுடைய பன்மை மஃபாத்தீஹு. இப்போ இங்கே மஃபாத்தீஹுங்கிறது ஒரு அக்ரிணை ஜம்மு பன்மை. அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு நாத்து எழுதுறீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கணும், பெண்பாலாக இருக்கணும், ஒருமையில் இருக்கணும். ஸோ கசீரத்துன்னு எழுதியிருக்கிறாங்க, அதனால தான். சரியா? அவர் என்ன சொல்கிறாரு, தல்ஹா என்கிட்ட நிறையா சாவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னென்ன சாவி அப்படிங்கிறத ஒன்றுன்னா சொல்கிறாரு பாருங்கள். ஹாதா, இது மிஃப்தாஹுல் குர்ஃபதி, அறையினுடைய சாவி. இங்கே எல்லாமே முதாஃப் முதாஃப் இலைஹி ஃபார்மில் யூஸ் பண்ணியிருக்காங்க. வஹாதா, இன்னும் இது மஃபாத்தீஹுல் ஹக்கீபதி. அப்படின்னா என்ன, ஹக்கீபத்னா என்ன, சூட்கேஸ். சூட்கேஸுடைய சாவிகள். சூட்கேஸுங்கும் போது நிறைய பூட்டு இருக்கும், சைடில் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பூட்டிருக்கும். அதனால் என்ன சொல்கிறாங்க, மஃபாத்தீஹுல் ஹக்கீபதி, இன்னும் இது சூட்கேஸுடைய சாவிகள். ரைட்டா? வஹாதா, இன்னும் இது மஃபாத்தீஹு சையாரதி, காருடைய சாவிகள். காருக்கும் அதே மாதிரி டோருக்கு ஒரு சாவி இருக்கும், அப்புறம் ஆன் பண்ணுறதுக்குன்னு ஒரு சாவி இருக்கும், அப்புறம் உள்ளே ஏதாச்சும் லாக்கர் இருந்தால் அதை திறக்கிறதுக்குன்னு ஒரு சாவி இருக்கும். ஸோ நிறைய சாவி இருக்கும். ஸோ அதனால் அதுக்கும் பன்மையான வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டாம்மா? புரியுதுங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். கால சுஃபியான். சரியா? சுஃபியான், சுஃபியானுன்னு சொல்லுவோம்ல. இப்போ சுஃபியான் ஒன்று சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாராம், ஃபி பலதினா, எங்களுடைய ஊரில் மசாஜிது. மஸ்ஜிதுன்னு அப்படின்னா ஒரு பள்ளிவாசல், அதனுடைய பன்மை தான் மசாஜித். சரியா? எங்களுடைய ஊரில் பள்ளிவாசல்கள் இருக்கிறது. வ, இன்னும் மதாரிசு, இது வந்து மதுரசத்தினுடைய பன்மை. சரியா? மதாரிசு அப்படிங்கிறது மதுரசத்துன், மதர்சா ஸ்கூல் அப்படிங்கிறதுக்கான பன்மை தான் மதாரிசு. சரிங்களாம்மா? ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, சுஃபியான் என்ன சொல்கிறாரு, எங்களுடைய ஊரில் பள்ளிவாசல்கள் இருக்குது,
இன்னும் ஸ்கூல்ஸ் இருக்குது. எப்படிப்பட்ட என்ன அதை வந்து வர்ணிக்கிறாரு. வ மதாரிசு கசீரத்துன், நிறைய ஸ்கூல்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, மதாரிசு அப்படிங்கிறது அக்ரிணை ஜம்மு பன்மை, அதனால தான் அதை வர்ணிக்க வந்த அந்த கசீரத்துன் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஒருமையாகவும் பெண்பால் இஸ்மாவும் இருக்குது. சரியாம்மா? ரைட். இப்போ அடுத்ததை பாருங்கள். இன்னும் ஃபனாதிக்கு, ஹோட்டல்கள், விடுதிகள். சரியா? கலீலத்துன், குறைவான ஹோட்டல்கள். அதாவது ஸ்கூல்ஸ் நிறையா இருக்குது, ஆனால் ஹோட்டல்ஸ் கம்மியாக இருக்குது, விடுதிகள்லாம் கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்கள், அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஹாஉலாஇ அதிப்பாவு, ஒரு கேள்வி கேட்கப்படுது. என்னென்னா, அவங்கெல்லாம், ஹவுலாயின்னா அவர்கள் தானே, அவங்கெல்லாம் டாக்டர்ஸா? ஹவுலாஇ அதிப்பாவு, அவங்கெல்லாம் டாக்டர்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். லா, இல்லை. ஹும் முதர்ரிசூன, இல்லை அவர்கள் ஆசிரியர்கள். வஹும், இன்னும் அவர்கள் உலமாஉ கிபாருன், பெரிய உலமாக்கள், அறிஞர்கள். They are the great ஸ்காலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இன்னும் அவர்கள் பெரிய உலமாக்கள், அறிஞர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதுதான் 22nd ஒரு பேசேஜ். இதை தொடர்ந்து அப்படியே பேஜை டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்று சொல்லி தந்திருப்பாங்க. அதாவது என்னென்னா, சர்ஃபு செய்ய முடியாத சில இஸ்முக்கள் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். சில இஸ்முக்கள் வந்து சர்ஃபு செய்யவே முடியாது. சரியா? நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். பெண்களுடைய பெயர்கள் வந்து சர்ஃபு செய்ய முடியாதது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ அது மாதிரி இன்னும் வேறு என்னென்ன வார்த்தைகள் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த பேஜில் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், அந்த ஹெட்டிங் பாருங்கள். அல் மம்னூஉ மினஸ் சர்ஃபி, சர்ஃபிலிருந்து தடை செய்யப்பட்டது. சரியா? ஸோ கீழே பாருங்கள். அல் அன்வாஉ அல் ஆத்தியத்த மினல் அஸ்மாஇ மம்னூஅத்துன் மினஸ் சர்ஃபி, சர்ஃபிலிருந்து தடை செய்யப்பட்ட இஸ்முக்களிலிருந்து பின்வருவனவற்றை கொடுக்கப்பட்டுள்ள வகைகள். சில வகைகளை வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறது பூரா பாருங்கள். ஜைனபு, மரியமு, ஃபாத்திமத்து, ஆயிஷத்து, மக்கத்து, ஜுத்தத்து. ஸோ இதெல்லாம் வந்து பெண்களுடைய பெயர்கள், பெண்பாலான இஸ்முக்கள். ஆமாவா? கடைசியில் மருபுத்தா இருந்தால் அது பெண்பால் இஸ்மு. இப்போ ஜைனபு, மரியமூலெல்லாம் பெண்பாலுக்கான அடையாளம் இல்லை, மருபுத்தா இல்லை. ஆனாலும் அது வந்து ஒரு பெண்ணுடைய பெயருங்கிறது நம்மளுக்கு படித்தாலே தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரியான இஸ்முக்கள் சர்ஃபு செய்ய முடியாதது. சரியாம்மா? அப்படின்னா என்ன? கடைசியில் தன்வீன் வராது, அலிஃப்லாமும் அதில் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சில வார்த்தைகளை, சில இஸ்முக்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சரியாம்மா? அடுத்தது பாருங்கள். ஹம்சத்து, உசாமத்து, முஆவியத்து, தொல்ஹத்து. ஸோ இதுவும் பாருங்கள், இதெல்லாம் ஆண்களுடைய பெயர்கள், ஆனால் கடைசியில் மர்புதா இருக்குது. இதுவும் என்னது தான்? டிப்டோட்டு தான். சரியா? இதுவும் கைர முன்சரிஃப் தான். சரியாம்மா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெளிவாக இருக்கிறீங்கன்றதை நம்புகிறேன். அதாவது கைர முன்சரிஃபுங்கிறது வந்து என்ன, டிப்டோட், அதை தான் என்னென்ன டைப்ஸுங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. விதிவிலக்காக சில வார்த்தைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் இங்கே வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ரைட்டாக காமிச்சிருக்காங்க உங்களுக்கு. இப்போ மூணாவது பாருங்கள். உஸ்மானு, அஃப்வானு, சுஃபியானு, மர்வானு, நோமானு. ஸோ இதுலேயுமே என்ன இல்லை, இதெல்லாம் ஆண்களுடைய பெயர்கள் தான். முன்னாடி பார்த்தது ஆண்களுடைய பெயர்கள், ஆனால் கடைசியில் மர்பூத்தா இருக்குது. இதெல்லாம் சில விதிவிலக்கான கேஸுகள் இதெல்லாம். இப்போ இந்த வார்த்தைகள்லாம் பாருங்கள். உஸ்மானு, அஃப்வானு, சுஃபியானு, இதெல்லாம் பாருங்கள் ஆண்களுடைய பெயர்கள் தான், ஆனால் என்ன இல்லை, தன்வீனே இல்லை, பின்னாடி தன்வீன் இல்லை. இப்போ முஹம்மதுன், ஹாமிதுன், இதெல்லாம் அம்மாருன், இதுக்கெல்லாம் வந்து தன்வீன் வரும். ஆண்களுடைய பெயர்கள்னாலே தன்வீன் வரும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இதெல்லாம் விதிவிலக்கான சில இஸ்முக்கள். சரியாம்மா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். கஸ்லானு, ஜவ் ஆனு, அத்துஷானு, ஷபானு, மல் ஆனு, இதெல்லாம் எப்படி இருக்குது? இதெல்லாம் வந்து ஒரு இஸ்மு தான். ஆனால் கஸ்லானுன்னா சோம்பேறியான அப்படின்னு அர்த்தம்.
அப்படி தானே. ஜவ்வானு அப்படின்னா நிரம்பிய அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதுவுமே என்னது தான், டிப்டோட்டு தான், சர்ஃபு செய்ய முடியாதது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அஹ்மது, அன்வரு, அக்பரு, அஹ்சனு. ஸோ இதெல்லாம் இதுவுமே என்னது தான், ஒரு டிப்டோட்டான வார்த்தைகள் தான். சரியா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கலர்ஸு, அபியது, அஸ்வது, அஹ்மரு, அஸ்ஃபரு, அஹ்தரு, அசுரக்கு. இதுவும் என்னது தான், இஸ்மு தான். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்க்குறது எல்லாமே இஸ்மு தான். ஆனால் இது வந்து விதிவிலக்கான இஸ்முக்கள், டிப்டோட்டு, சர்ஃபு செய்ய முடியாதது. சரியாம்மா. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள், வில்யமு, இதுவர்து, லண்டனு, பாரிசு, பாகிஸ்தானு, பாக்தாது, இப்ராஹீமு, இஸ்மாயிலு, இஸ்ஹாக்கு, யாக்கூபு, யூனுசு, யூசுஃபு. இதுவும் என்னது தான், மபுனியான இஸ்மு, மாறாத இஸ்மு, சர்ஃபு செய்ய முடியாத இஸ்மு. சரியா. ஓகேவா. இதெல்லாம் சர்ஃபு செய்ய முடியாதது. ரைட்டாம்மா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அக்னியாஉ, அஸ்திகாஉ, அக்வியாஉ, அதிப்பாஉ. இதுவும் இஸ்முக்கள் தான், தன்வீனே இல்லை. ஆனால் இதுவும் இஸ்மு தான், மாறாத இஸ்மு, மபுனியான இஸ்மு. சரியா. அதாவது மபுனி மீன்ஸ் டிப்டோட். சரியா. அதாவது சர்ஃபு செய்ய முடியாத இஸ்முக்கள். சரியாம்மா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபுகராஉ, உஸராஉ, ஜுமலாஉ, உலமாஉ. ஸோ இதுவும் சர்ஃபு செய்ய முடியாத இஸ்முக்கள். மசாஜிது, மதாரிசு, ஃபனாதிகு, மகாதிபு, தஃபாயிகு. சேம் அதே மாதிரி சர்ஃபு செய்ய முடியாதது, சர்ஃபுலேருந்து விதிவிலக்கு செய்யப்பட்ட இஸ்முக்கள் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு பாருங்கள், மனாதீலு, மஃபாத்தீஹு, ஃபனாஜீனு. ஃபனாஜீனு அப்படின்னா குவளைகள். ஃபின்ஜானுன் அப்படின்னா குவளை, ஒரு கப்பு. அதனுடைய பன்மை தான் ஃபனாஜீனு. இது வந்து கப்ஸு, குவளைகள். இதுவும் வந்து ஒரு டிப்டோட்டு தான். சரியா. சர்ஃபு செய்ய முடியாதது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கராசியு, குர்சியுனுடைய பன்மை, ஜம்மு பன்மை. சரியா. ஸோ இதுவும் வந்து சர்ஃபு செய்ய முடியாதது, சர்ஃபுலேருந்து தடை செய்யப்பட்ட இஸ்முக்கள் இது எல்லாம். சரியா. ஓகே. இப்போது இதனுடைய தம்ரீனை பார்த்துடலாம். ஒரே ஒரு தம்ரீன் தான் இந்த லெசனில், ஈஸியான ஒன்று தான். பாருங்கள், இக்ரா உல் கலிமாத்தல் ஆத்தியத வக்துபுஹா மஅதபதி அவாஹிரஹா. அதாவது ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்குற அந்த கலிமா இருக்குது பார்த்தீங்களா, வார்த்தைகள், அதனுடைய கடைசி எழுத்துடைய முடிவுடன் நீ எழுது வாசி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. ஹரக்கட்ஸ் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ஹரக்கட்ஸ் போட்டு, முக்கியமாக கடைசி எழுத்துடைய ஹரக்கட்ஸை போட்டு நம்ம வாசிக்க போகிறோம். செய்யலாமா. ஸோ ஃபர்ஸ்ட்டு இது நீங்கள் வந்து பாஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிடுங்க, அதுக்கப்புறமா ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வாங்க ஆன்சர்ஸை பார்க்கலாம். முஹம்மதுன், ஹாலிதுன், மரியமு, ஃபாத்திமத்து, அப்பாசுன், ஹம்சத்து, மசாஜிது, குத்துபுன், அக்லாமுன், மனாதீலு, புயூத்துன், ஜுமலாஉ, லந்தனு, சுஃப்யானு. கடைசி எழுத்துக்கு தன்வீன் வரணுமா வரக்கூடாதா அப்படிங்கிறது தான் உங்கள் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். ஹாமிதுன், அஹ்மது, இப்ராஹீமு, மக்கத்து, ஜைனபு, அஸ்திகாஉ, முதர்ரிசாத்துன், மஹ்மூதுன், பாக்தாது, ஜமீலுன், கபீருன், அக்பரு, முஜ்தஹிதுன், தவீலுன், கஸ்லானு, துல்லாபுன், ஃபுகராஉ, அலியுன், பாகிஸ்தானு, அம்மாருன், சையாராத்துன், அஹ்மரு, இஸ்மாயிலு, பாரிசு,
பாபுன் கலமுன் மதாரீசு ஜுத்தத்து மஃபாத்தீஹு மதுரசத்துன் மல்ஆனு மகாத்திபுன் கரீபுன் உசாமத்து. ரைட்டா? ஸோ இப்படி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களது எல்லாம் கரெக்டு. ஓகேவா? அடுத்தது லாஸ்ட்டு நியூ வேர்ட்ஸ். அல் கலிமாத்துல் ஜதீதத்து. சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள். அல் ஃபின்ஜானு கப்பு, அதாவது குவளை. அதனுடைய ஜம்மு பார்த்தீங்கன்னா ஃபனாஜீனு கப்ஸ் குவளைகள். அல் மின்தீலு அதனுடைய ஜம்மு மனாதீலு கர்ச்சிஃபு கர்ச்சிஃப்ஸ். அடுத்து பாருங்கள். அல் மதுரசத்து ஸ்கூலு, அதோடைய ஜம்மு மதாரிசு ஸ்கூல்ஸ். அல் மிஃப்தாஹு சாவி, அதோடைய ஜம்மு மஃபாத்தீஹு சாவிகள். அல் மஸ்ஜிது பள்ளிவாசல், அதோடைய ஜம்மு மசாஜிது பள்ளிவாசல்கள். அபியது இதெல்லாம் கலர்ஸு. சரிங்களா? அப்படியே கீழே கீழே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்துடும். அபியது, அஹ்மரு, அஹ்தரு, அஸ்வது, அர்சக்கு, அஸ்ஃபரு இதெல்லாம் கலர்ஸு. சரிங்களா? இந்த பக்கம் பாருங்கள். அத் தகீகத்து அப்படின்னா மினிட்டுன்னு அர்த்தம், நிமிடம். சரியா? இதோடைய ஜம்மு பார்த்தீங்கன்னா தகாஇகு நிமிடங்கள், மினிட்ஸ். ஓகே. கால அப்படின்னா அவன் கூறினான், காலத் அப்படின்னா அவள் கூறினாள். சரியா? ஸோ இந்த கால அப்படிங்கிறது நான் சொன்னேன் 2 லெட்டர் ஃபியல். அதனுடைய சர்ஃபு மட்டும் தெரிஞ்சு. இது வந்து ஒரு மாதியான ஃபியல் தான். இந்த கால அப்படிங்கிறது ஒரு பாஸ்டன்ஸு, இறந்த கால வினைச்சொல் தான். கால அப்படின்னா அவன் ஒரு ஆண் கூறினான், சொல்லி முடிச்சிட்டான். அதே மாதிரி காலத் அப்படின்னா அவள் ஒரு பெண் கூறினாள் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த கால அப்படிங்கிற இந்த ஃபியல், இந்த 2 லெட்டர் ஃபியலுடைய சர்ஃபு மட்டும் நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். ஓகே, நான் இங்கே டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். கால உடைய சர்ஃபு. கால, காலா, காலு, காலத், காலதா, குல்ன, குல்த, குல்துமா, குல்தும், குல்தி, குல்துமா, குல்துன்ன, குல்து, குல்னா. சரியா? புரியுது? இது வந்து இறந்த கால வினைச்சொல். கால அப்படின்னா அவன் ஒரு ஆண் கூறினான். காலா அப்படின்னா அவர்கள் 2 ஆண்கள் கூறினார்கள். காலு அப்படின்னா அவர்கள் பல ஆண்கள் கூறினார்கள். காலத் அப்படின்னா அவள் ஒரு பெண் கூறினாள். காலத்தா அப்படின்னா அவர்கள் 2 பெண்கள் கூறினார்கள். குல்ன அப்படின்னா அவர்கள் பல பெண்கள் கூறினார்கள். குல்த அப்படின்னா நீ கூறினாய். குல்துமா நீங்கள் 2 பெண், அதாவது குல்த அப்படின்னா நீ ஒரு ஆண் கூறினாய். குல்துமா நீங்கள் 2 ஆண்கள் கூறினீர்கள். குல்தும் நீங்கள் பல ஆண்கள் கூறினீர்கள். குல்தி நீ ஒரு பெண் கூறினாய். குல்துமா நீங்கள் 2 பெண்கள் கூறினீர்கள். குல்துன்ன நீங்கள் பல பெண்கள் கூறினீர்கள். குல்து நான் கூறினேன். குல்னா நாங்கள் கூறினோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கால அப்படிங்கிற இந்த 2 லெட்டர் ஃபியலுடைய சர்ஃபு. சரியா? ஓகே. இதையே கால அப்படிங்கிறது காஃப் இருக்குது, அலிஃப் இருக்குது, லாம் இருக்குது. அப்புறம் ஏன் இதை 2 லெட்டர்னு சொல்கிறாங்கன்னு யோசிப்பீங்க. அலிஃபுக்கு நம்ம வந்து ஆரம்பத்திலே சொன்னால் அதுக்கு வந்து ஜஸ்ட்டு சவுண்டு, வந்து சவுண்டோட எஃபெக்ட் தான் அதுக்கு. அது ஒரு தனி ஒரு லெட்டராக அங்கீகரிக்கக்கூடாது. ஹம்சா தான் லெட்டர். அலிஃபுங்கிறது ஜஸ்ட்டு சவுண்டுக்காக, எலாங்கேஷனுக்காக, நீட்டிப்புக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இதுதான். இப்போ வந்து கா அப்படி, இப்போ க எழுதுறதுக்கும் கா எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த காங்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு தொணக்கால் போடுவோம்ல, அந்த தொணக்காலை தனியாக வாசிக்க முடியுமா? இல்லை. ஜஸ்ட்டு அது வந்து நீட்டிப்புக்காக கூட சேர்த்தா நம்ம அதை நீட்டி வாசிக்கணுங்கிறதுக்கான ஒரு ஐடென்டிட்டி தான் அது. ஸோ அது மாதிரி தான் அலிஃபு. சரிங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு கால அப்படிங்கிற இன்னொரு மாதியான ஃபியலும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இது வந்து 2 லெட்டர் ஃபியல். சரிங்களா? ஓகே, அல்ஹம்துலில்லா. இதுதான் 22வது பாடம். அடுத்து லாஸ்ட்டு லெசனு 23வது பாடம். ரொம்ப ஈஸியான ஒன்று தான். வாங்க அதுவும் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். 23 அத்தர்சு சாலிசு வல் இஷ்ரூன 23வது பாடம். இங்கே வந்து ஒரு ஆசிரியருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் நடக்கிற ஒரு உரையாடலை வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்னங்கிறத பாருங்கள். அல் முதர்ரிசு ஆசிரியர் சொல்கிறாரு, மின் அந்த யாஹி, மின்னுனா யார், அந்த நீ யார், யா அஹி அப்படின்னா என்னுடைய சகோதரரே நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குற. ஹூ ஆர் யூ பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
அகமதுங்கிறவங்க பதில் சொல்கிறாங்க பாருங்கள். அனா தாலிபுன் ஜதீதுன், நான் புதிய மாணவன். ஸோ முபுததா ஹபரு நாத்து. சரிங்களா? அடுத்தது அல் முதர்ரிசு, ஆசிரியர் என்ன கேட்குறாரு, மா இஸ்முக, உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அகமது, இஸ்மி, என்னுடைய பெயர் அகமது. என்னோட பேர் என்ன, அகமது. அதாவது ஒரு கைர முன்சரிஃபை வச்சு உங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க, சரியாக சொல்லி கொடுக்குறாங்க. அகமது அப்படிங்கிறது என்னது, இப்போ தான் நம்ம பார்த்தோம். அது வந்து ஒரு சர்ஃபு செய்ய முடியாத ஒரு இஸ்முக்கல்ல ஒன்றுன்றதை பார்த்தோம். அல் முதர்ரிஸ், அடுத்த ஆசிரியர் என்ன கேட்குறாரு, மின் ஐன அந்த, நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கேருந்து வர்ற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சரை பாருங்கள். அனா மின் பாகிஸ்தான. ஏன் நான் வந்திருக்கு, ஏன்னா பாகிஸ்தானு அப்படிங்கிறது ஒரு கைர முன்சரிஃப். மஜ்ரூரான இடத்துலையும் அது மன்சூபா தான் இருக்கும். அதாவது மர்ஃபுவான இடத்துல ரஃபகு பெற்று இருக்கும், மன்சூபான இடத்துல நசபு பெற்று வரும். ஆனால் மஜ்ரூரான இடத்துலையும் நசபு பெற்று தான் வரும், மன்சூபா தான் வரும். ஏன்னா அது வந்து ஒரு டிப்டோட், அதுவும் வந்து ஒரு கைர முன்சரிஃபான இஸ்மு தான் அப்படிங்கிறத தானே இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஜர்ரு செய்யக்கூடிய ஹர்ஃபான மின்னு வந்திருக்கு அப்படின்னா பாகிஸ்தானின்னு ஆயிருமானா ஆகாது, பாகிஸ்தானன்னு தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு கைர முன்சரிஃபான ஒரு இஸ்மு. ஸோ எப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லி காமிக்கிறாங்க. ஒரு கைர முன்சரிஃபான ஒரு இஸ்மை ஜர்ரு செய்யக்கூடிய இடத்துல வந்துச்சு, மஜ்ரூரான இடத்துல அது வருதுன்னா அது எப்படி வருது அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. சரிங்களாம்மா? அடுத்த ஆசிரியர் என்ன கேட்குறாரு பாருங்கள். இந்தி சபு அத்து தஃபா திரு, என்னிடத்தில் சபு அத்துனா என்ன, 7 நோட்டுகள் என்னிடத்துல இருக்குது. லிமன் ஹிய, இது யாரோடது, என்கிட்ட வந்து சில நோட்டு இருக்குது, சில நோட்டுகள் என்னகிட்ட இருக்குது, ஒரு 7 நோட்டு இருக்குது, இதெல்லாம் யாரோடது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் கேட்குறாரு. அப்பாசுன் அப்படிங்கிற ஒரு மாணவன் பதில் சொல்கிறாங்க. ஹாத்தி அப்படின்னா என்கிட்ட கொடுங்க, கிவ் டு மீ அப்படின்னு அர்த்தம். அது வந்து ஒரு ஃபியலு, ஆனால் மாதியான ஃபியலு கிடையாது. இது வந்து ஃபியலுல் அம்ருன்னு சொல்லுவாங்க. நமக்கு ஃபியலுல் மாதி தான் தெரியும், பாஸ்டன்ஸ் இறந்த கால வினையச்சம் தான் தெரியும். நமக்கு வந்து நிகழ்கால வினையச்சமோ எதிர்கால வினையச்சமோ ஏவல் வினையச்சமோ தெரியாது. நீ குடு, நீ பண்ணு, என்கிட்ட சொல்லு, என்கிட்ட பேசு அப்படின்னு கமாண்ட் பண்ணுறது தான் வந்து ஏவல் வினைன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் அந்த ஏவல் வினையில் வரக்கூடிய ஒரு ஃபியலு தான் இந்த ஹாத்தி அப்படிங்கிறது. ஹாத்தி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா, அது வந்து ஒரு ஃபியலுல் அம்ரு, அதாவது ஏவல் வினைச்சொல் அப்படின்னு அர்த்தம். ஹாத்தி அப்படிங்கிறது ஒரு ஃபியலு, ஆனால் ஃபியலுல் அம்ரு ஏவல் வினைச்சொல். இதுக்கு என்ன பொருள்னா, எங்கிட்ட கொடுங்க, என்னிடம் கொடுங்கள் அப்படின்னு ஒரு ஆர்டர் பண்ணுற மாதிரி, உத்தரவு சொல்கிற மாதிரி, கமாண்ட் பண்ணுற மாதிரி. சரியா? அப்பாஸுங்கிற அந்த பையன் என்ன சொல்கிறான், ஹாத்தி யா உஸ்தாது, உஸ்தாதே என்னிடத்தில் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹாதா லி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, ஹாதா லி இது என்னோடது, ஓ ஹாதா லி முஹம்மதின் அப்புறம் இது முஹம்மதோடது, ஓ ஹாதா லி ஹாமிதின் அப்புறம் இது ஹாமிதோடது, ஓ ஹாதா லி இப்ராஹீம அப்புறம் இது இப்ராஹீமோடது. அந்த இப்ராஹீமை வந்து மஜ்ரூரான இடத்துல வந்திருக்கு, ஆனால் அது எப்படி எழுதியிருக்காங்க, இப்ராஹிமீனி நான் எழுதியிருக்காங்க, இப்ராஹிமேன்னு எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா அது வந்து ஒரு கைர முன்சரிஃபான இஸ்மு. சரியா? இப்ராஹிம, இன்னும் இது இப்ராஹிமுடையது. வஹாதா லி உஸ்மான, இன்னும் இது உஸ்மானுடையது. வஹாதா லி யூசுஃப, இன்னும் இது யூசுஃபுடையது. வஹாதா லி தொல்ஹத்த, தீன் இல்லை. சரியா? இன்னும் இது தொல்ஹா உடையது. ஸோ இந்த இப்ராஹிம், உஸ்மானு, யூசுஃபு, தொல்ஹா இதெல்லாம் வந்து என்ன இஸ்மு, கைர முன்சரிஃபான இஸ்மு. அதனால தான் அது மஜ்ரூரான இடத்துல வந்த போதும் அதுக்கு தன்வீனும் இல்லை, அதே போல் கெஸ்ராவும் போடலை. கவனிச்சிங்களா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறாங்க உங்களுக்கு. சரியா? ரைட். அடுத்த ஆசிரியர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். ஹாதா கிதாபுக்க யா முஹம்மது, முகமதே இது உன்னோட புத்தகமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முகமது பதில் சொல்கிறாரு, லா இல்லை, ஹாதா கிதாபு ஹம்சத்த, ஹம்சத்தீன் இல்லை, மஜ்ரூரான இடத்துல தான் ஹம்சான்ற அந்த இஸ்மு வந்திருக்கு, ஆனால் ஹம்சத்தீன்னு அவங்க போடலை, ஹம்சத்தன்னு போட்டிருக்காங்க. அதே சமயம் தன்வீனும் இல்லை. ஸோ மஜ்ரூரான இடத்துல ஒரு கைர முன்சரிஃபான ஒரு இஸ்மு வருது அப்படின்னா அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. சரியா? இல்லை,
இது ஹம்சாவுடைய புத்தகம். சரியாம்மா? ரைட். அதில் அடுத்த ஆசிரியர் என்ன சொல்கிறாரு? ஐன எங்கே, அலியுன் யா இஹ்வானு. அடுத்து என்ன கேட்குறாங்க? என்னுடைய சகோதரர்களே அலி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹாமித் என்ன பதில் சொல்கிறாரு? ரஹப இலர் ரியாதி, அவன் ரியாதிற்கு சென்று விட்டான் அப்படின்னு. தஹப நம்மளுக்கு தெரியும், அவன் சென்று விட்டான். இலர் ரியாதி, ரியாதிற்கு, ரியாதின் பக்கம் அவன் சென்று விட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. இப்போ அடுத்த ஆசிரியர் என்ன கேட்குறாரு பாருங்கள். வா ஐன யாக்கூபு, யாக்கூப் எங்கே? அடுத்து யார் கேட்குறாங்க? யாக்கூப் எங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஹாமித் என்ன சொல்கிறாரு? தஹப இலா மக்கத்த. ஏன் மக்கத்தீன் இல்லை? ஏன்னா மக்கத்த அப்படிங்கிறது ஒரு கைர முன்சரிஃபான ஒரு வார்த்தை. ரைட்டா? ஓகே. இப்போ அடுத்த பேஜில் இன்னொரு 4 கான்வர்சேஷன் இருக்குது பாருங்கள். ஆசிரியர் சொல்கிறாரு, ஐன இஸ்ஹாக்கு, இஸ்ஹாக் எங்கே? இந்த இஸ்ஹாக்கு, யாக்கூப் இதெல்லாம் கைர முன்சரிஃபான வார்த்தை, அதனால தான் இஸ்ஹாக்குன்னு இல்லை, இஸ்ஹாக்குன்னு இருக்குது. சரிங்களாம்மா? இஸ்ஹாக் எங்கே அப்படின்னு சொல்லி அடுத்தது கேட்குறாங்க. முகமது என்ன பதில் சொல்கிறாரு? ஹரஜ இலல் முதீரி, ஹரஜ அவன் வெளியேறி விட்டான். யாரோட, யார்கிட்ட போயிட்டான்? தலைமை ஆசிரியரிடம் சென்று விட்டான். சரிங்களா? அவன் வெளியேறி விட்டான், வெளியேறி தலைமை ஆசிரியன் பக்கம் சென்று விட்டான். சரியா? ரைட். அடுத்து லாஸ்ட் கான்வர்சேஷன் பாருங்கள். அல் முதர்ரிசு, ஆசிரியர் என்ன சொல்கிறாரு? மதா எப்போது, ஹரஜ அவன் வெளியேறினான், எப்போ போனான் அவன் அப்படின்னு சொல்லி, எப்போ அவன் தலைமை ஆசிரியரை பார்க்க போனான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்போ வெளியேறினான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முகம்மது என்ன பதில் சொல்கிறார்? ஹரஜ அவன் வெளியேறினான், வெளியேறி விட்டான். கபுல, எப்போ கபுலனா என்ன? முன்னால். எதுக்கு முன்னால்? கப்ல ஹம்சி தஃபா இக்க, 5 நிமிடத்திற்கு முன்னால் அவன் வெளியேறி விட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஹரஜ அப்படிங்கிறது ஒரு ஃபியல், இது ஒரு ஜும்லா ஃபியலியா, ஃபியலை கொண்டு ஆரம்பிச்சிருக்கு. ஹரஜ அப்படிங்கிறது ஃபியலு, ஃபாயில் அதுக்குள்ளே மறைஞ்சிருக்குது. கப்ல அப்படிங்கிறது என்ன? ஒரு ஜர்ஃபு. அப்போ ஜர்ஃப் அதுக்கப்புறம் உள்ளது எப்படி இருக்கும்? மஜ்ரூராக இருக்கும். அப்போ ஹம்சிங்கிறது மஜ்ரூராக வந்துருச்சு, அதை வர்ணித்து தான் பக்கத்தில் உள்ள வார்த்தை வந்திருக்கு. அதுவும் எப்படி தான் இருக்கணும்? மஜ்ரூராக இருக்கணும். ஆனால் மஜ்ரூராக வராமல் மஜ்ரூரான இடத்துல அது வந்த போதும் மன்சூபாக வந்திருக்கு, நசபு பெற்று வந்திருக்கு. தஃபா இக்கன்னு வந்திருக்கு, தஃபா இக்கின்னு வரலையே. தஃபா இக்கு அப்படிங்கிறது நிமிடங்கள். அந்த நிமிடங்கள் அப்படிங்கிறது எப்படி வந்திருக்குது? முதாஃப் இலைஹிங்கிற பிளேஸில் வந்திருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னா அது மஜ்ரூராக வரணும். ஆனால் அது கைர முன்சரிஃபான வார்த்தை அப்படிங்கிறதுனால நசபு பெற்று மன்சூபாவே வந்திருக்கு. சரிங்களா? அவன் வெளியேறி விட்டான், 5 நிமிடத்திற்கு முன் அவன் வெளியேறி விட்டான். அவன் வெளியேறி 5 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாம்மா? இப்போ இது புரியுதா? ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ தம்ரீன் வரப்போகுது. இந்த தம்ரீனை பாருங்கள், தம்ரீனையும் நம்ம முடிச்சிடலாம். தமாரீனு, இந்த தமாரீனு அப்படிங்கிற வார்த்தையே ஒரு கைர முன்சரிஃபான வார்த்தை தான். சரியா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு தம்ரீன் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். த அம்மலில் அம்சிலத்தல் ஆத்தியத்தை. சரிங்களா? த அம்மலில் அம்சிலத்தல் ஆத்தியத்தை, அதாவது பின்வரும் உதாரணங்களை நீ கவனி, இல்லைன்னா நீ படி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? உதாரணங்களை நம்ம ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம், அவ்வளோதான். பாருங்கள், முஹம்மதுன். இப்போ முஹம்மதுன்னுங்கிறது ஒரு இது ட்ரிப்டோட், அப்படி தானே? முன்சரிஃபான ஒரு வார்த்தை, ஆமாவா? இப்போ பாருங்கள், மின் முஹம்மதின், மின் வந்தால் முஹம்மதின்னு மாறிடும், ஆமாம் தானே? மின் முஹம்மதின். அதே முஹம்மதுக்கு முன்னாடி இலா வந்தால் இலா முஹம்மதின். அதே லீ வந்தால் லீ முஹம்மதின். அதே பாருங்கள், இப்போ முதாஃப் இலைஹியா அந்த முஹம்மதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கிதாபு முஹம்மதின், முஹம்மதுடைய புத்தகம். ஸோ அந்த மஜ்ரூரான இடத்துல வரும்போதெல்லாம் முஹம்மதுன்னுங்கிறது முஹம்மதின்னு மாறிடுச்சு, ஆமாவா? இப்போ அப்படியே அடுத்தது பாருங்கள், ஜைனபு. இது ஒரு கைர முன்சரிஃபான ஒரு வார்த்தை, ஆமாம் தானே? மின் ஜைனப, ஜைனபின்னு போட்டக்கூடாது. இலா ஜைனப, லீ ஜைனப, கிதாபு ஜைனப. இதுதான் இந்த கான்வர்சேஷன்லேயே நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. சரியாம்மா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ 2வது தம்ரீன் பாருங்கள், ஜஸ்ட்டு ஈஸி தான். இக்கிற வக்து, ரீட் அண்ட் ரைட், வாசித்து கரெக்டாக ஹரக்கட்ஸ் போட்டு எழுத போகிறோம். ரைட்டா? பண்ணலாமா?
ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹாதல் கிதாபு லீ முஹம்மதின் வதாலிக லீ ஜைனப. சரியா, இந்த புத்தகம் முகமதுடையது, இன்னும் அது ஜைனபுடையது. சொல்லிட்டோமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரஹப ஹாலிதுன் இலா அஹ்மத. சரிங்களா, அஹ்மதுங்கிறது அஹ்மதீன்னு ஆயிடக்கூடாது. இலா வந்ததுனால அஹ்மதீன்னு போட்டக்கூடாது. ஏன்னா அது வந்து அஹ்மது அப்படிங்கிறதே ஒரு கைர முன்சரிஃபான ஒரு வார்த்தை தான். அப்போ இலா அஹ்மத. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரஹப அபி இலா மக்கத்த வஹப அம்மி இலா ஜுத்தத்த. ஜுத்தத்தை அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜித்தா. சரிங்களா, ஊர் பேர் தான் அது. சரிங்களாம்மா? ஓகே, ரைட்டா. ஸோ இப்போது என்ன சொல்கிறாங்க, என்னுடைய தந்தை சென்று விட்டார் மக்காவின் பக்கம், இன்னும் என்னுடைய தாயார் அம்மினா பெரியப்பா அவங்க வந்து ஜித்தாவிற்கு சென்று விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், உஹுது மர்வான மரிதத்துன். உஹுது மர்வான, அதாவது மர்வானுடைய சகோதரி அப்படின்னு சொல்ல வராங்க. மர்வானுடைய சகோதரி. ஸோ இப்போ இந்த உஹுத்துங்கிறது முதாஃபு, மர்வான் அப்போ பக்கத்தில் வர்றது முதாஃப் இலகியாக தான் இருக்கும், மஜ்ரூராக வரணும். ஆனால் மர்வானின்னு இல்லாமல் மர்வானன்னு இருக்குது. ஸோ அப்போ ஏன்னா மர்வானு அப்படிங்கிறது ஒரு கைர முன்சரிஃபான இஸ்மு. சரியாம்மா? ஸோ அதனால தான் உஹுத்து மர்வானின்னு இல்லாமல் உஹுத்து மர்வான மரீதத்துன், மர்வானுடைய சகோதரி நோயாளியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இப்போ அடுத்ததை பாருங்கள், ஐன எங்கே, ஜவுஜு ஹதீஜத்த, ஹதீஜாவுடைய கணவர் எங்கே, ஹுவ ஃபி லந்தன, ஃபி லந்தன அவர் லந்தனில் இருக்கிறார். ஸோ இந்த லந்தனு அப்படிங்கிறதும் ஹதீஜத்து அப்படிங்கிறதும் கைர முன்சரிஃபான ஒரு இஸ்மு. அதை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, மஜ்ரூரான ஒரு இடத்துல வரும்போதும் அது எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான் இந்த தம்ரீன்லேயே சொல்லியிருப்பாங்க. சரியா, அதை தான் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க போகிறீங்க. அடுத்த ஜும்லா பாருங்கள், சையாரத்து ஹாமிதின், ஹாமிதுடைய கார், ஜதீதத்துன் புதியது, வ சையாரத்து இப்ராஹீம இன்னும் இப்ராஹீமுடைய கார், கதீமத்துன் பழையது. இப்ராஹீம் அப்படிங்கிறது ஒரு கைர முன்சரிஃபான இஸ்மு. ரைட், அடுத்ததை பாருங்கள், பைத்து ஹாலிதின், ஹாலிதுடைய வீடு, கபீருன் பெரியது, வ பைத்து உசாமத்த இன்னும் உசாமாவுடைய வீடு, சகீருன் சிறியது. சரியா, உசாமாக்கும் ஹாலிதுக்கும் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதோடைய கண்டினியூஷன் அப்படியே இருக்கும். மொத்தம் 20 சென்டென்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. வாங்க இப்போ அடுத்த பேஜில் அடுத்த ஜும்லா என்னங்கிறத பார்க்கலாம். ஐன எங்கே, ரஹப அவர் சென்று விட்டார். யார்? அபூக்க உன்னுடைய தந்தை எங்கே சென்று விட்டார். யா லைலா, லைலாவே. அப்போ என்ன வரும், அபூ கி, லைலாவை பார்த்து கேட்குறாங்க. அப்போ அபூ கி. ஐன ரஹப அபூக்கி யா லைலா, லைலாவே உன்னுடைய தந்தை எங்கே சென்று விட்டார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரஹப இலா பௌதாத, அவர் பாக்தாதிற்கு சென்று விட்டார். சரியாம்மா? அடுத்ததை பாருங்கள், ஃபி இஸ்தான்பூல, ஃபி இஸ்தான்பூல மசாஜிது கசீரத்துன். ஃபி இஸ்தான்பூல, இஸ்தான்பூலில், மசாஜிது கசீரத்துன் நிறைய பள்ளிவாசல்கள் இருக்கிறது. மசாஜிது தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா, பள்ளிவாசல்கள் இருக்கிறது, நிறைய பள்ளிவாசல்கள் இருக்கிறது. சரியா? ஓகே, மசாஜிதுங்கிறது அக்ரிணை ஜம்மு பன்மை, அதனால தான் கசீரத்துன் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒருமையாகவும் இருக்குது அந்த கசீரத்துன்னுங்கிறது, அதே நேரத்தில் பெண்பால் இஸ்மாவும் இருக்குது. ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தி ஹம்சத்து மஃபாத்தீஹ. ரைட்டா, ஹிந்தி ஹம்சத்து மஃபாத்தீஹ என்னிடத்தில் நிறைய 5 சாவிகள் இருக்கிறது. என்னிடத்தில் 5 சாவிகள். அந்த சாவிகள் அப்படிங்கிறது வந்து அதுக்கு மஜ்ரூர், முதாஃப் இலகியாக இருக்குது. அப்போ மஜ்ரூராக வரணும். ஆனால் கெஸ்ரா பெற்று வரலை, மஃபாத்தீஹின்னு வரலை, மஃபாத்தீஹ. ஏன்னா மஃபாத்தீஹு அப்படிங்கிறது கைர முன்சரிஃபான ஒரு இஸ்மு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அல் கஅபத்து ஃபி மக்கத்த.
கஅபா மக்காவில் இருக்கிறது. அடுத்தது பாருங்க. ஃபி ஹாத ஷாரிஇ சலாசத்து மசாஜித. இந்த தெருவில் 3 பள்ளிவாசல்கள் இருக்கிறது. மசாஜித. நெக்ஸ்ட் பாருங்க. ஹாதத் தொபீபு இஸ்முஹு. ஹாதத் தொபீபு அதாவது இவர் ஒரு மருத்துவர். இஸ்முஹு அவருடைய பெயர் வில்லியம். அவருடைய பெயர் வில்லியம். வஹுவ இன்னும் அவர் மின் லந்தனில் இருந்து வந்திருக்கிறார். வஸாலிக இன்னும் அவர் இன்னொருத்தர் பக்கத்தில் நிற்கிறார். இன்னும் அவர் இஸ்முஹு அவருடைய பெயர் லூவிஸ்ன்னு சொல்லுவாங்களே, LEWIS லூவிஸ். சரிங்களா? லூவிசு. வஹுவ இன்னும் அவர் மின் பாரிஸிலிருந்து வந்திருக்கிறார். சரியாம்மா? புரியுதுங்களா? இப்போ அடுத்ததை பாருங்க. சையாரதி என்னுடைய கார். லவ்னுஹா அஹ்தரு இது என்னுடைய காரு. லவ்னுஹா அதனுடைய கலர். அஹ்தரு நம்ம கலர்ஸ் எல்லாமே எப்படி தான் இருக்கும்? அலிஃப்லாமும் இருக்காது, தன்வீனும் இருக்காது. அஹ்தரு. சரியா? அடுத்து பாருங்க. இந்தி என்னிடத்தில் கலமுன் அஹ்மரு. சரிங்களா? கலமுன் அஹ்மரு அந்த பேனாவுடைய கலரை சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், கலமுன் இந்திங்கிறது ஜர்ஃபு முதாஃபிலஹி ஹபரு முகத்தமாக வந்திருக்கு. கலமுன் அப்படிங்கிறது தான் முபுத்ததா. அஹ்மரு அப்படிங்கிறது நாத்தா வந்திருக்கு. இப்போ கலமுன்னு இருக்கே மனுவுத்து, அப்போ அஹ்மருன்னு தானே எழுதணும் அப்படின்னு எழுதிட முடியாது. ஏன்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம் அஹ்மரு கலர்ஸ் எல்லாமே வந்து என்னது தான் கைர முன்சரிஃபான ஒரு வார்த்தை தான். அதுக்கு அலிஃப்லாமும் போட முடியாது, தன்வீனும் கொடுக்க முடியாது. சரியாம்மா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அல் பைத்துல் ஹராம் ஃபி மக்காவில் இருக்கிறது. சரிங்களா? இது நியூ எடிஷனில் எப்படி இருக்கும்? அதாவது மக்கத்து அப்படிங்கிறது ஒரு கைர முன்சரிஃபான ஒரு வார்த்தை. அதனால தான் முன்னாடி மஜ்ரூர் ஹர்ஃபு ஜர் ஃபீ வந்ததுக்கு அப்புறமும் அது மக்கத்தீன்னு வராமல் மக்கத்தன்னு வந்திருக்குது. இது நியூ எடிஷனில் இப்படி இருக்கும். இதே நீங்கள் பழைய எடிஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் அல் பைத்து அபியது வெள்ளை மாளிகை ஃபி வாஷிங்டனில் இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அல் பைத்து அபியது ஃபி வாஷிங்டனு அப்படிங்கிறதும் ஒரு கைர முன்சரிஃபான இஸ்மு தான். அதனால தான் ஃபீக்கு அப்புறம் அது வந்தும் கூட ஃபி வாஷிங்டன அப்படின்னு வந்திருக்குது. சரிங்களாம்மா? ரைட். இப்போ அடுத்தது பாருங்கள். ஸஹப அஹமது சென்று விட்டான். இலா முஹம்மதின் பக்கம் முஹம்மதிடம் சென்று விட்டான். அஹமது எங்கே போயிட்டான்? முஹம்மதை பார்க்க போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அடுத்தது பாருங்கள். ஸஹப முஹம்மதுன் இலா அஹ்மத. அதே மாற்றி சொல்லும்போது அஹ்மதின்னு சொல்ல முடியுமா? இல்லை அஹ்மதின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அஹ்மத. ஏன்னா அஹ்மது அப்படிங்கிறது ஒரு கைர முன்சரிஃபான வார்த்தை. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அந்த மின் மக்கத்தை அதாவது நீ மக்காவில் இருந்து வருகிறாயா? மின் மக்கத்தை நீ மக்காவிலிருந்து வரியா? லா இல்லை. ஆனால் நான் மின தாயிஃபி நான் தாயிஃப்லேருந்து வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். லாஸ்ட்டு சென்டென்ஸு. உஹுத்து சகோதரி ஃபாத்திமத்தை உஹுத்து என்ன சகோதரி? ஃபாத்திமாவுடைய சகோதரி. உஹுத்து ஃபாத்திமாவுடைய சகோதரி. தாலிபத்துன் ஒரு மாணவி. சரிங்களா? ஃபாத்திமாவுடைய சகோதரி ஒரு மாணவி. சரியாம்மா? புரியுதுங்களா? ஓகே ரைட். அல்ஹம்துலில்லா. இதுதான் வந்து இந்த தம்ரீனு ஃபுல் அண்ட் ஃபுல் கைர முன்சரிஃபை வச்சு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அழகாக காமிச்சிருக்காங்க. சரியாம்மா? ஓகே அல்ஹம்துலில்லா. இப்போது தேர்டு தம்ரீன் பாருங்கள். ஈஸியானது தான். இக்ர உல் கலிமாத்தல் ஆத்தியத்தை அதாவது பின்வரும் கலிமாக்களை நீ வாசி. வக்துபா இன்னும் அதில் எழுத. மாதபதி அவாஹிரஹா அதனுடைய கடைசி முடிவுடன், அதாவது இந்த எழுத்துடைய கடைசி முடிவில் கரெக்டாக ஹரக்கத் போட்டு நம்ம எழுத போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமினத்து மின் ஆமினத்த. லி அஹ்மத அஹ்மது. உஸ்மானு
மின் பாகிஸ்தான பாகிஸ்தானு லி ஹதீஜத லந்தனு இலா பாக்தாத இஸ்தனுபூலு சரிங்களா. மக்கத்து ஃபி மக்கத்த ஜுத்தத்து சரிங்களா. துண்ணுன்னு வரக்கூடாது, ஜுத்தத்து. அப்படியே கண்டினியூஷன் அடுத்த பேஜில் இருக்குது பாருங்கள். மசாஜிது ஃபி மதாரிச யாக்கூபு லி இஸ்ஹாக்க முஆவியத்து மின் முஆவியத்த லி ஆயிஷத்து முஹம்மதுன் ஹாலிதுன் மின் அப்பாஸின் நோமானு ஹாமிதுன். ரைட்டா? ஸோ கரெக்டான ஹரக்கட்ஸ் கொடுத்து போட்டோமா அப்படிங்கிறது தான் இந்த தம்ரீன். ஓகே, லாஸ்ட்டு தம்ரீன் பாருங்கள். இந்த புக்குடைய லாஸ்ட்டு தம்ரீனு பாருங்கள். உக்குத்தூபில் ஆதாத மின் 3 10 வரை சரிங்களா. மின் 3 இலா 10 வஜ்அல் குல்லன் மினல் கலிமாத்தில் ஆத்தியதி மாதூதன் லஹா. அதாவது 3 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். கீழே கொடுத்துருக்குற அந்த கலிமாவில் அந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி அதோட பொருந்தி எழுத போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 சொல்லலாமா. சலாசத்து மசாஜித. ஆமாவா? சலாசத்து ஃபஸ்ட்டு அந்த இஸ்மு ஆண்பாலா பெண்பாலா. மஸ்ஜிதுன் அப்படிங்கிறது ஒரு ஆண்பால் இஸ்மு. அப்போது எண்ணிக்கையில் தா வரணுமா, மறுபு தா வரணுமா, வரக்கூடாத, வரணும். அப்போ சலாசத்து மசாஜித பன்மையில் மாற்றணும்ல, அந்த ஒவ்வொரு இஸ்மையும் நம்ம பன்மையில் மாற்றுவோம். ஆமாம் தானே. 3 பள்ளிவாசல்கள். அப்போது சலாசத்து மசாஜித. ஏன்னா இது கொடுத்துருக்குற எல்லாமே கைர முன்சரிஃபான இஸ்மு தான் சரிங்களா. அப்போ எதுக்குமே கெஸ்ரா வராது, மஜ்ரூரான இடத்துல கெஸ்ரா வராது. ஆமாம் தானே. ரைட். இப்போ பாருங்கள் அடுத்தது ஃபுந்துக்குன் அப்படின்னா என்ன? ஹோட்டல், விடுதி, ரெஸ்டாரண்ட். ஆமாவா? அப்போ இது எப்படி மாற்றணும்? இதுக்கு 4 சொல்லலாமா. அருபாத்து இது ஒரு ஆண்பாலிஸ்மு தான். அப்போ அருபாத்து ஃபனாதிக்க அருபாத்து ஃபனாதிக்க. ரைட்டாமா? அருபாத்து ஃபனாதிக்க. ரைட். மின்தீலுன் கைக்குட்டை. ரைட்டா? இதனுடைய பன்மை மனாதீலு. ஆமாவா? இப்போ இதுக்கு ஹம்சத்து 5 கைக்குட்டைகள்னு சொல்லலாமா. ஹம்சத்து மனாதீல ஹம்சத்து மனாதீல. ரைட்டா? அடுத்தது பாருங்கள், மிஃப்தாஹுன். அது ஒரு ஆண்பாலான இஸ்மு தான். அப்போ எண்ணிக்கையே எப்படி இருக்கணும்? இப்போ நம்ம இங்கே 6ன்னு சேர்ப்போமா. சித்தத்து மஃபாத்தீஹ சித்தத்து மஃபாத்தீஹ. ரைட்டா? அடுத்து பாருங்கள், சதீகுன். இது என்னது? பன்மை அஸ்திகாஉ. அப்போ என்ன பண்ணுறது? 7 நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாமா. சபுஅத்து அஸ்திகாஅ சபுஅத்து அஸ்திகாஅ. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜமீலுன். அதனுடைய இது பன்மை ஜுமலாஉ. இதுக்கு 8 நண்பர்கள்னு சொல்லலாமா. சமானியத்து ஜுமலாஅ சமானியத்து ஜுமலாஅ. ரைட்டாமா? அடுத்தது பாருங்கள், குர்சியு. ரைட்டா? குர்சியுன் நாற்காலி. எத்தனை நாற்காலின்னு சொல்லலாம்? 9 நாற்காலிகள்னு சொல்லலாமா. திஸ்அத்து கராசிய திஸ்அத்து கராசிய. சரிங்களா. ஃபத்ஹா வரணும் லாஸ்ட்டில். அடுத்தது பாருங்கள், மதுரசத்துன். இது ஒரு பெண்பாலான இஸ்மு. அப்போது இதில் என்ன வரக்கூடாது? எண்ணிக்கையில் மர்பூத்தா வரக்கூடாது. ஆமாவா? இப்போ இதுக்கு 10ன்னு சொல்லலாமா. எப்படி சொல்கிறது? அஷ்ரு ஷீனுக்கு மேலே சுக்குன் வந்துடணும். அஷ்ரு மதாரிச கரெக்டாக. அஷ்ரு மதாரிச.
ரைட், லாஸ்ட்டு பாருங்கள், தகீகத்துன். இதுவும் ஒரு பெண்பாலிஸ்மு. அப்போ எண்ணிக்கையில் என்ன வரக்கூடாது, மறுபுத்தா வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், அதே 10 சொல்லிடுவோமா, 10 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது, அஷ்ரு, சேம் அஷ்ரு தகாஇக, அஷ்ரு தகாஇக. ரைட்டா? ஸோ நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது, அந்த நம்பரை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாகவே ஃபத்ஹா வச்சு தான் நம்ம அடுத்த அந்த வார்த்தையை நம்ம எழுதணும். ஏன்னா அது எல்லாமே கொடுத்துருக்கிற வார்த்தைகள் எல்லாமே கைர முன்சரிஃபான வார்த்தை, டிப்டோட்டான வார்த்தைகள். ஆமாவா? ஓகே, அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா, அல்லாஹூ அக்பர், அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. நாம் இதை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. நான் 1 இயர் இந்த ஜனவரியில் தான் ஸ்டார்ட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லா 7 months நம்ம அல்ஹம்துலில்லா வால்யூம் 1 ப்ளூ புக்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அல்லாஹுடைய மாபெரும் அருள். ஸோ கண்டிப்பாக தயவு செஞ்சு எல்லோரும் சலிப்பு தட்டாமல் அடுத்தடுத்த புக்கை கண்டினியூ பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோடையும் எதிர்பார்ப்போடையும் அல்லாஹுடைய கலாமை நம்ம படித்து நாமளே புரிஞ்சிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆனந்தத்தோடையும் இன்ஷா அல்லா அல்லாஹை நம்ம அதிகமாக நெருங்கணும் அப்படிங்கிற ஒரு பயணத்தில் நம்ம இறங்கியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதுக்காக நம்மளுக்கு அதிகமான பலத்தையும் நன்மையையும் அல்லாஹ் நம்மளுக்கு வாரி வாரி கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் இது மூலயமா நிறைய நன்மையையும் இல்மையும் அல்லாஹ் தாலா தரணும் அப்படின்னு நான் எல்லாருக்காகவும் நான் ரொம்ப வேண்டிக்கிறேன் அல்லாஹ் இடத்துல. நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க. இந்த ஃபஸ்ட்டு புக்கை முடித்த மாதிரியே அடுத்தடுத்த புக்கை நம்ம முடித்து குரான்குள்ளேயும் போகிற அளவுக்கு அல்லாஹ் நம்மளுடைய இல்மையும் நம்மளுடைய தாக்கத்தையும் பலப்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. ஓகே ரைட், நம்ம அல்ஹம்துலில்லாஹ் ஃபஸ்ட்டு புக்கை வால்யூமை முடித்தாச்சு. இதோட நம்ம அடுத்து அந்த கொஸ்டின் பேப்பருடைய ஆன்சர்ஸையும் நோட்ஸையும் நான் கொடுத்துட்றேம்மா, சரிங்களா? ரெண்டுமே இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வரும் டிஸ்பிளேயில். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, சரியாம்மா?
ஓகே, அல்ஹம்துலில்லா நோட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த கொஷின் பேப்பருக்கு ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. போன செஷனில் கொடுத்த கொஷின் பேப்பருக்கு இது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து மேட்ச்சு. ஸோ அதுக்கு நான் வந்து டிஸ்பிளேயில் காமிச்சிட்டேன். அப்புறம் இந்த 2வது ரோமன் லெட்டர் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் தமீரோட எப்படி இணையுது. கிதாபுன் அப்படிங்கிறது தமீரோட எப்படி இணையும். அதே போல் ஒரு ஹர்ஃப் மின் அப்படிங்கிறது தமீரோட இணையிறது. இந்த அப்படிங்கிற ஜர்ஃப் எப்படி தமீரோட இணையுது. ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு நோட்ஸில் கொடுத்துருப்பேன், காமிச்சிருப்பேன். சரிங்களா? ஸோ அது உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்து ரோமன் லெட்டர் 3. இது வந்து ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். லா ஹிய பின்து அம்மி. இல்லை, இவள் பெரியப்பாவின் மகள், பெரியப்பாவுடைய மகள். ஆமாவா? 2வது பாருங்கள். இஸ்முஹு சாதுன். அவனுடைய பெயர் சாது. 3வது ஹாதா கலமுக யா முஹம்மது. முஹம்மதே, இது உன்னுடைய பேனாவா? 4வது கைஃப ஹாலுக்கி யா பின்து. சிறுமியே, மகளே, நீ எப்படி இருக்கிறாய்? 5வது லா அனா முதர்ரிசத்துன். இல்லை, நான் ஒரு ஆசிரியை. சரியா? 4வது ரோமன் லெட்டர். இதுக்கு நம்ம கரெக்டாக ஹரக்கட்ஸ் போட போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு ஒன் மன் ஃபி ஹாதல் பைத்தி. ஃபீஹி ஹாமிதுன். 2வது ஐன இபுனுக்கி யா ஜைனபு. சரியா? ஐன இபுனுக்கி யா ஜைனபு. ரஹப இலல் மஸ்ஜிதி. 3 அவுமாமி துஜாருன் கிபாருன். 4வது ஹாஉலாயி இஹுவதி வ ஹாஉலாயி அஹவாதி. சரிங்களா? 5வது அஹூனா தாலிபுன் ஃபி குல்லியத்தி திப்பி. ரைட்டா? இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர்ஸ் கரெக்ட். அடுத்து 5th ரோமன் லெட்டர் 5வது. இது வந்து அந்த ஐயு அப்படிங்கிற அந்த லெட்டர், அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி உங்களை நான் வந்து இதை ஃபில் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ பாருங்கள். ஐயு யௌமின் ஹாதா. இது எந்த நாள். ஐயு அப்படின்னா விச், எந்த அப்படின்றது அர்த்தம் இல்லைங்களா? ஸோ ஐயு யௌமின் ஹாதா. ஐயு அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்மு மஜ்ரூராக தான் இருக்கணும். அடுத்து 2வது ஐயு குல்லியத்தின். ஹாதிஹி, இது எந்த துறை. சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபி ஐயி மதுரசத்தின் அந்த. நீ எந்த மதர்சாவில் படிக்கிறாய். சரிங்களா? ஸோ ஃபி வந்ததுனால ஐயு ஐயி ஆயிரும். ஃபி ஐயி மதுரசத்தின். ஆமாவா? ஓகே. நெக்ஸ்ட்டு 4வது பாருங்கள். மின் ஐயி பலதின் அந்த யா உஹுது. சரியா சகோதரியே, நீ எந்த ஊரிலிருந்து வருகிறாய். ரைட்டா? ஸோ இது தான் இதோடைய கரெக்ட் ஆன்சர்ஸ். சரிங்களாம்மா? 6வது ரோமன் லெட்டர் பாருங்கள். இது என்ன பண்ணணும். அனா நஹ்னு தாலிக்கவோ தில்கவோ ஹாவுலாய். இதில் எது கரெக்டாக வருமோ அதை வந்து நம்ம போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று இஹுவதி. என்ன வரணும். என்னுடைய சகோதரர்கள். சரியா? ஸோ அப்போ என்ன வரணும். ஹாவுலாயி. நிறைய பேர் இருக்காங்க, அப்போ ஹாவுலாயி. 2வது பாருங்கள். என்ன பண்ணணும். அனா ஃபல்லாஹுன். நான் விவசாயி. நெக்ஸ்ட்டு பாருங்கள். உம்மு முஹம்மதின். அவள் ஒரு பெண்ணு, அப்போ என்ன வரணும். தில்க உம்மு முஹம்மதின். நெக்ஸ்ட்டு பாருங்கள். என்ன வரணும். முஸ்லிமாத்துன். ஆமாவா? அதாவது பெண் முஸ்லிம்கள், அவர்கள் பெண் முஸ்லிம்கள். ஹாஉலாஇ முஸ்லிமாத்துன். மரீதத்துன். அனா மரீதத்துன். பெண்ணாக இருந்தீங்கன்னா அனா மரீதத்துன் நான் போடலாம். அதே போல் இல்லை அப்படின்னா மரீதத்துன்னு வர்றதுனால தில்க அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் போடலாம். அந்த இஸ்முல் இஷாராவை போட்டாலும் கரெக்டு தான். சரிங்களா? இப்போ இங்கே ஒரு டேஷுக்கு 1க்கு மேற்பட்ட ஆன்சர் கூட கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர்ஸு ரைட்டு.
ஓகே, அடுத்து 7வது தமிழில் கொடுத்துருக்குற சென்டென்ஸை உங்களை அரபிக்கில் மாற்ற சொன்னேன். இது எல்லாமே டைரக்ட் சென்டென்ஸு புக்கில் இருந்து டைரெக்டாக கொடுத்தது தான். ஸோ அதனால தான் நான் வந்து டிஸ்பிளேயில் வந்து அந்த ஆன்சர்ஸை காமிக்காமல் நான் வந்து வாயால் சொல்கிறேன். ஸோ கவனிச்சிக்கங்க. ஃபஸ்ட்டு ஒன், என்னுடைய சகோதரர் இப்ராஹிம் தாயாருடன் சென்றுள்ளார். தஹப அஹி இப்ராஹிமு மா உம்மி. சரியா? 2வது, எங்களுடைய புதிய வீடு விமான நிலையத்திற்கு அருகே உள்ளது. பைத்துனல் ஜதீது கரீபுன் மினல் மதாரி. 3வது, மருத்துவமனையிலிருந்து பெண் மருத்துவர்கள் வெளியேறிவிட்டனர். ஹரஜ்ன தொபீபாத்துன் மினல் முஸ்தஷ்ஃபா. ஹரஜ்ன நிறைய பேர், 2க்கும் மேற்பட்ட பெண்கள் வெளியேறிவிட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு ஹரஜ்ன. யார்? தொபீபாத்துன் பெண் மருத்துவர்கள் வெளியேறிவிட்டனர். மினல் முஸ்தஷ்ஃபா மருத்துவமனையில் இருந்து. சரியா? 4வது பாருங்கள், இந்த மனிதர்கள் எங்கள் ஊரிலிருந்து வந்துள்ள விவசாயிகள். ஹாஉலாஇ ரிஜாலுன் ஃபல்லாஹூன மின் கரியதி. ஓகேவா? 5, அவன் என்னுடைய சகோதரரின் மகன். ஹுவப்னு அஹி. அவன் என்னுடைய சகோதரரின் மகன். ஹுவப்னு அஹி. சரியா? இப்போ அடுத்து 8வது ரோமன் லெட்டர் வந்து கொடுத்துருக்கிற அந்த இஸ்முக்கான பன்மையான வார்த்தையை சொல்லணும். ஜம்மு பன்மையை சொல்லணும். சொல்லலாமா? தாலிபுன் துல்லாபுன், முதர்ரிசுன் முதர்ரிசாத்துன். அடுத்து தாஜிருன் துஜ்ஜாருன், ஹஜ்ஜுன் ஹுஜ்ஜாஜுன், இபுனுன் அபுனாஉ, கபீருன் கிபாருன், சதீக்குன் அஸ்திகாஉ, முஜ்தஹிதுன் முஜ்தஹிதூன, ஃபதா இளைஞன், ஃபித்யத்துன். 10வது லாஸ்ட், ஃபக்கீருன் ஃபுகராஉ. சரிங்களா? ஸோ இதை எழுதிருந்தீங்கன்னா உங்களோட ஆன்சர்ஸ் ரைட். ஓகே, கடைசி 2 ரோமன் லெட்டர் ஜஸ்ட்டு சர்ஃபு தான் எழுத சொல்லியிருந்தேன். முஸ்லிமுன் முஸ்லிமத்துன் அதுக்கும், முதர்ரிசுன் முதர்ரிசத்துன் அப்படிங்கிறதுக்கும். இன்றைக்கான நோட்ஸில் நீங்கள் இதை பார்க்கலாம். அதாவது முதர்ரிசுன்னு முதர்ரிசத்துன்னு இருக்கும். அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரியே தான் முஸ்லிமுன்னும் முஸ்லிமத்துன்னும். சரியா? ஸோ அதையும் பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக அதை டேலி பண்ணி இதே மாதிரி தான் முஸ்லிமுன்னுக்கும் முஸ்லிமத்துனுக்கும் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரியாம்மா? ஓகே, அல்ஹம்துலில்லா. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அவன் நாடிய அளவு நாம் இந்த ப்ளூ புக் வால்யூம் 1 லுகத்துல் அரபியாவில் வால்யூம் 1 முடித்தாச்சு. ஸோ இதே எனர்ஜியோட இதே வேகத்தோடு இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த புக்ஸையும் நாம் முடிக்கிறதுக்கு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்யுங்க. இதோடு நாம் இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷனில் புது புக்கோடு நம்ம இன்ஷா அல்லாஹ் வால்யூம் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களாம்மா? சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.